சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கடவுளின் அன்பை அனுபவம் செய்வதனூடாக அவ்வியக்த பாப்ததாவின் மேன்மையான வாசகங்கள். मधुबन वाले महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। तो आज बाप दादा यही चाहते இன்று பாப்தாதா कि हर बच्चा ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் மனதை வென்றவராக உலகை வென்றவராக விரும்புவதை பாப்தாதா பார்க்கிறார். அவங்களுடைய பாப்தாதா அவங்களுடைய மனதை வென்றவராக இருக்க வேணும். அதாவது மனம் அல்லது புத்தி எல்லாமே அவ்வாறு இருக்க வேணும் என்று சொல்லி பாப்தாதா பார்க்கிறார். தனது மனம் புத்தி சம்ஸ்காரம் தான் இந்த எண்ணத்தை கொண்டிருந்தாலும் பின்பற்ற வேணும். யாரு இவற்றை பயிற்சி செய்கிறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்தை வென்றவர்கள். குழந்தைகள் தந்தையின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். தந்தையும் குழந்தைகள் மீது அன்பு உள்ளது. தந்தைக்கு குழந்தைகளான உங்கள் மீது மகத்தான அன்பு இருக்குது. எனவே குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாகி உள்ளார்கள். மேரா பாபா மேரா பாபா என்று கூறுவதன் மூலம் நீங்கள் அவரை உங்களுக்கு சொந்தமானவர் ஆக்கி இருக்கீங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த நம்பிக்கை, ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த நம்பிக்கை உள்ளது. மேரா பாபா என் தந்தையும் கூறுகிறார், எனது குழந்தைகளே எனது என்ற இந்த வார்த்தை அற்புதங்களை செய்துள்ளது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களின் இதயத்தில் அதிக அளவு உற்சாகம் இருக்குது. எனது பாபா, அன்பான பாபா தந்தையும் மீண்டும் மீண்டும் கூறுகிறார். தந்தையும் மீண்டும் மீண்டும் கூறுகிறார், எனது குழந்தைகளே மாயை, எனது குழந்தைகளே எனது குழந்தைகளே மாயை எந்த வேளையிலும் போர் புரியலாம். ஏனென்றா நீங்கள் அரை கல்பமாக மாயையை உங்களுக்கு சொந்தமானவர்கள் ஆக்கியிருக்கீங்க அல்லவா? எனவே மாயையும் உங்களுக்காக அன்பு வைத்திருப்பாள், அப்படித்தானே? இதனாலேயே அவள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் வருவதற்கு முயற்சி செய்வாள். எவ்வாறாயினும் உங்களின் இதயபூர்வமான எனது பாபா என கூறும்போது நீங்கள் தந்தையின் ஒத்துழைப்பை பெறுகிறீங்க. எனது பாபா என்று கூறுவதன் மூலம் நீங்கள் தந்தையின் ஒத்துழைப்பை பெறுகிறீங்க. எனது பாபா என்று உங்களின் இதயபூர்வமாக ஒரு தடவை நீங்கள் கூறினாலும் தந்தை உங்களுக்கு 1000 மடங்கு சக்திசாலி ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளார். நீங்கள் இதை அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா? இந்த அனுபவத்தை சரியான வேளையில் நடைமுறை ரூபத்துல கொண்டு வாருங்கள். சாதாரணமாக நீங்கள் இந்த அனுபவத்தை சரியான முறையில் நடைமுறை ரூபத்துல கொண்டு வாங்கோ. குழந்தைகளான உங்களின் ஒரு விடயத்தை பார்க்கும் போது பாப்தாதா அவரின் இதயத்தில் வியப்பு அடைகின்றார். நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது என்ன விடயம் என்று உங்களுக்கு தெரியுமா? பாபா உங்களின் உலகம் என்று நீங்கள் அனைவரும் கூறுகிறீர்கள். தந்தை உங்களின் உலகம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பாபா உங்களின் உலகம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். தந்தை உங்களின் உலகம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பாபா உங்களின் உலகம் என்று நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். தந்தை உங்களின் உலகம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அல்லவா? நீங்கள் இதை கூறுகிறீர்கள் அல்லவா? தந்தை தமது உலகம் என்று கூறுவார். உங்களின் கைகளை உயர்த்துங்கோ. அச்சா, தந்தையே உங்களின் உலகம் ஆவார். உங்களின் வேறொருவர் உலகம் இல்லை அல்லவா? உங்களிடம் வேறொருவர் உலகம் இல்லை. ஆனா உங்களிடம் வேறு என்ன இருக்கிறது? பழக்க வழக்கங்கள்,
சம்ஸ்காரங்கள். दूसरे தந்தையே உங்களின் உலகமாக இருப்பதனால் உங்களிடம் வேறு எந்த உலகமும் இல்லை, வேறொரு உலகம் இல்லை. அப்படி என்றால் பழக்க வழக்கங்கள் எப்படி உருவாகின்றன, எப்படி சம்ஸ்காரங்கள் உருவாகின்றன? தற்காலத்தில் காலத்துக்கு ஏற்ப பாப்ததா பழக்க வழக்கங்கள் என்ற வார்த்தையை அழிக்க விரும்புகிறார், சம்ஸ்காரங்கள் என்ற வார்த்தையை அழிக்க விரும்புகின்றார். அதை அழிக்க முடியுமா? முடியுமா? தமது சம்ஸ்காரங்கள் தடையாக ஆகாது என்று நினைப்பதுடன் இந்த திட சங்கற்பமான எண்ணத்தை, திடமான இந்த எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் என்றும் திட சங்கற்பமான எண்ணத்துடன் நிச்சயிக்கப்பட்ட டிட்டர்மினேஷன், திடமான எண்ணத்தை கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாக அவற்றை முடிக்கப் போகிறோம் என்ற இந்த திடம் சங்கற்பமான முயற்சியை செய்யக்கூடியவர்கள் யார்? நான் அதை செய்வேன், நான் அதை பற்றி சிந்திப்பேன், பார்ப்போம் என்பதல்ல. ஆனா நான் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் என்று இருக்க வேண்டும். சம்ஸ்காரங்களின் பழக்க வழக்கங்களின் கடமை வருவது. குழந்தைகளான உங்களின் கடமை நிச்சயமாக அவற்றை முடித்து விடுவது. எந்தளவு தைரியம், இந்தளவு தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? தொடர்ச்சி நாளை தொடரும். महक रहा है मधुबन तुमसे. ओम शांति। अव्यक्ति ஓம் परिवार சாந்தி. में आपका स्वागत है। आज அவ்வியக்தி के दिन பரிவாருக்கு को உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய திகதி செகண்ட் ஜூலை. शक्तिशाली याद का எரிமலை अनुभव करो। ஸ்திதியில் இருந்தவனம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு தூய்மையின் அக்னி, தூய்மை என்ற நெருப்பு. அவ்வியக்த சிக்னல். குழந்தைகளான உங்களின் யோகம் எரிமலையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆகும் போது தூய்மை அக்னியால் ஒரு நொடியில் உலகின் குப்பையை எரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தூய்மையின் சக்தியே மகத்தான சக்தியாகும். இறுதியில் நீங்கள் சம்பூர்ணமாக தூய்மையாகும் போது உங்களின் மேன்மையான எண்ணங்களின் நெருப்பு குப்பைகள் அனைத்தும் எரிந்துவிடும். यह सब किचड़ा भस्म हो जाएगा। अभी हम मोहिनी दीदी जी से सुनेंगे। இப்பொழுது நாங்கள் மோகினி டிடிஜி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. पवित्रता की शक्ति। தூய்மையின் சக்தி. पवित्रता दूसरे शब्दों में निर्विकारी। தூய்மை என்றால் கருத்து விகாரமற்றது. बाबा 5 தூய்மை விகாரங்கள் அற்றது என்றால் बातें कहते हैं। 5 பாபா கூறுகிற 5 அத்துடன் +2 போட்டா 7 விடயங்களை பாபா கூறுகிறார்.
அதாவது பற்று அகரங் அந்த 5 விகாரங்களோடு சேர்ந்து சோம்பரித்தனம், पवित्रता கவன ஈனம் இவையெல்லாம் விட்டு விட வேணும். कहते हैं सुख शांति की जननी है। बाबा से वर्षा தூய்மை मिलता है। என்பது அமைதி, पवित्रता सुख சந்தோஷத்தின் शांति தாயாகும். और ஏனென்றா संपन्नता। பாபாவின் இது ஆஸ்தி. தூய்மை, पवित्रता का जो அமைதி सुख है முழுமையாக இவற்றிலிருந்து நாங்கள் முழுமையாக अति வர में सुख வேணும். है, சந்தோஷமானது आनंदमय स्थिति மகிழ்ச்சியை है, கொண்டு வருகின்றது. இது जिसमें வந்து मानस मान பேரின்பத்தை निंदा பேரின்பத்தின் जय ஸ்திதியாகும். पराजय सब में அதீந்திரிய समाई होती हैं। சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. வெற்றியானது पवित्रता தோல்வியும் தோல்வியை सिर्फ தோல்வியாகவும் कर्मेंद्रियों की இருக்கும், पवित्रता नहीं है, வெற்றியாகவும் இருக்கும். ஆகவே पर தூய்மையானது कर्मेंद्रिय எங்களுடைய ज्ञान है और मन और बुद्धि எங்களுடைய जो मन की इंद्रियां हैं சென்ஸ் புலனுறுப்புகள், எங்களுடைய புலனுறுப்புகள்ல தூய்மை இருக்க வேணும். எங்களுடைய संगम युग மனதிலையும் पर बाबा புத்திலையும் ने இருக்க आकर के வேணும். எல்லா வகையிலையுமே தூய்மை இருக்க வேணும். बच्चे இந்த சங்கமயத்திலேயே பாபா दो வந்திருக்கிறார். शब्द बाबा यूज करते हैं, बी होली बी பாபா योगी, 2 வார்த்தைகளை எங்களுக்கு கூறுகிறார். நாங்கள் யோகியாகவும் क्योंकि ஹோலியாகவும் पवित्रता இருக்க का फिर வேண்டும் என்று, योग से भी बहुत कनेक्ट है। புனிதமானவர்களாகவும் யோகியாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் कई வந்து योग नहीं யோகாவோட लगते हैं, தூய்மையாக இருக்கும் போது क्योंकि उनसे संकल्प நாங்கள் வந்து யோகாவுல इस विकार से கனெக்ட் பண்ணப்படாட்டி, कनेक्टेड है। தொடர்பு படுத்தப்படாட்டி, हल्का அப்ப सा किसी बात நீங்கள் पर எந்த எண்ணத்தோட क्रोध है, தொடர்பு असंतुष्टि பட்டிருக்கீங்க, है, விகாரத்தோட, तो योग कैसे लगेगा? नहीं அப்ப लगेगा। கோபத்தோடையா, இல்லாட்டி திருப்தியற்ற நிலையிலையா, फिर आपको அப்படி कहते हैं मेरा இருந்தீங்கன்னு योग சொன்னா क्यों नहीं உங்களால लगता है? யோகம் मैंने பண்ண कहा முடியாது. कारण तो खुद में சிலர் ढूंढना पड़ेगा। கூறுகிறார்கள், ஏன் எனக்கு இந்த யோகம் வரவில்லை विधि तो யோகம் बाबा வரவில்லை बताते என்று हैं, சொல்லி. करना அப்படியானால் तो நீங்கள் हमें அதன் पड़ेगा। தீர்வை கண்டுபிடிக்க வேணும். பாபா கூறுகிறார், इसलिए நாங்கள் पवित्रता அதனை செய்ய வேணும். हर एक बाबा का கண்டுபிடித்து बच्चा நாங்கள் தூய்மையின் அடிப்படையில पवित्रता की बाबा நாங்கள் अध्ययन कर रहे எல்லோருமே हैं। குழந்தைகளாகிய पवित्रता பாபாட की குழந்தைகளாக शक्ति भी है। நாங்கள் எல்லோருமே, பாபா கூறுகிறார், தூய்மையின் அக்னி, आज தூய்மை मेरा என்ற நெருப்பு जयंती அது बहन सारे சக்தியை கொண்டு வருகின்றது என்று भारतवर्ष के பாபா टीचर्स கூறுகிறார். मधुबन निवासियों से महीने में एक बार चिट चैट करते हैं, எல்லா மதுப நிவாசியும் तो டீச்சர்ஸ் बात எல்லோருமே चली ஒரு மாதத்துக்கு ஒருக்கா विनाश की। தீதியோட உரையாடல் तो செய்வாங்களாம். आज जब मैं बाबा அவங்க का ये வந்து अवस्थी सेवा कर அழிவை रही பற்றி थी, கதைத்தார்களாம். அவ்வியக்த कचरा சிக்னல் है जो பாபாட वो இதை खत्म கதைக்கும் होना போது, है, இன்றைக்கு நான் வாசிக்கும் और போது டிடி पवित्रता के கூறுகிறார்கள், अधीन से हो, நாங்கள் और हमारी நாங்கள் भावना அதனை ये है செய்ய வேணும். அந்த அக்னி कि அக்னி विश्व की हर தூய்மையின் आत्मा அக்னியில सुख நாங்கள் शांति செய்ய और வேணும். संपन्नता का இந்த अनुभव करे। உலகத்துல நாங்கள் எல்லோருமே और அந்த उसका एक ही இந்த तरीका है, वो है உலகத்தில் உள்ள पवित्रता। முழு பேரும் அனைவருமே இதனை तो पहले அனுபவம் तो हम सभी செய்யக்கூடியதாக बाबा இருக்க के வேணும். बच्चे இந்த अपने தூய்மையின் दिल से அடிப்படையில पूछें மட்டும்தான் நாங்கள் இதனை कि செய்ய क्या முடியும். दुख लेना और பாபா देना கூறுகிறார், भगवान किया है कि பாபா नहीं? கேட்கிறார், दुख होता है क्यों होता है? நான் என்னுடைய இதயத்தில किसी का இருந்து भी किसी बात का भी துக்கத்தை எடுக்கிறேனா அல்லது दूसरे की கொடுக்கிறேனா, बात का भी எதுக்காக दुख நான் होता है, அதனை क्यों होता है? துக்கத்தை எடுக்கிறேன்? மற்றாக்கள விடயங்களோ इसलिए உங்களுடைய अगर आप फिर விடயங்களோ எதுக்காக अपनी நீங்கள் அதனை पवित्रता के चार्ट को ஃபீலிங் देखेंगे, பண்றீங்க? அதை உணர்வு பூர்வமாக அதனை ஏன் எடுத்துக்கொள்றீங்க? एक அப்ப बार உங்களுக்கு एक தூய்மை இல்லை என்று சொன்னா, माता दीदी मनमोहिनी का ஒரு मासिक தாய் दीदी मनमोहिनी கேட்டாங்களாம், दिल्ली में थी तो டிடி आई, மன்மோகினி वो இந்த आई वो மந்த் माता இப்ப டிடி तो மன்மோகினி नमस्ते டெல்லியில இருக்கும்போது ஒரு बाबा தாய் जी வந்து जलाशय से வந்தாங்களாம். मुझे बहुत அவங்கள்ட்ட दुख होता கேட்டாங்களாம், என்னுடைய है। दीदी ने ஜுகல், कहा என்னுடைய दुख इसके करने க का नहीं होता, கணவர் दुख வந்து आपको நிறைய आपके இவ்வாறு होता है। செய்தார், நிறைய துக்கத்தை தாரார் அப்படி என்று சொன்னார். आप अभी आत्मिक அப்ப संबंध டிடி सोचो, அவங்க சொன்னாங்களாம், जाओ ஆ, जाइए आराम से துக்கம் रहो। வந்து பற்றில இருக்குது, நீங்க तो ஆத்ம एक दो दिन உணர்வுல बीता, இருக்க वो फिर வேணும், आई ஆத்ம बोली, உணர்வுல வந்து நீங்கள் அவ்வாறு दीदी வாழுங்கோ अब मुझे அப்படி दुख என்று नहीं சொன்னாங்களாம். होता, கொஞ்ச நாளைக்கு मुझे பிறகு आराम आता है। அது கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்தா பிறகு यार बाबा டிடிட்ட का स्नेह சொன்னாங்களாம் அந்த मुझे आता தாயார் है, வந்து, क्यों நான் साथियों को இப்ப துக்கத்தை रहम से उसके அனுபவிக்கல டிடி संस्कार बन அப்படி गए। என்று சொல்லிட்டாங்களாம்.
मुझे क्रोध भी नहीं பாபா आता, வந்து मुझे दुख भी नहीं அந்த आता। கருணையின் तो दुख மூலமாக का பாபா कारण கூறுகிறார், கருணையின் மூலமாக அந்த वो है। நபரை நாங்கள் மாற்றமடைய செய்யலாம். ஆகவே कई बार கவலை என்றதின் लोभ காரணம் होता है, मतलब सूक्ष्म में कोई ना कोई பெரும்பாலான कारण है। நேரத்துல மிகவும் சூட்சுமமாக तो இருக்கிறது. हमें अपना चार्ट कैसे देखना है பேராசை கூட அவ்வாறு कि இருக்கு, वो சில जो अग्नि है விஷயங்களும் அவ்வாறு पवित्रता இருக்கின்றது. की, நாங்கள் वो எங்களுடைய भस्म कर சார்ட்டை रही है செக் कि பண்ணி नहीं सकती। பார்க்கும்போது दुनिया का तो कचरा जलेगा, தூய்மையின் அக்னியானது तो पहले अपना முடிவடைய कचरा வேண்டும். जलेगा ही। तो முதலாவது कैसे எங்களுடைய குப்பைகள் हम लोग எரிக்கப்பட दिन வேண்டும். प्रतिदिन अपनी எங்களுடைய अवस्था குப்பை முதல்ல எரிக்கப்பட வேண்டும். அதுக்கு जो பிறகு कल உலகத்தில் देखा உள்ள कि குப்பைகளை எரிக்க வேண்டும். तपस्वी का ஆகவே हर अंग நாளுக்கு शीतल நாள் हो रहा நாங்கள் है, அதனை बहुत மாற்றமடைய सुंदर செய்ய गीत வேண்டும். है। நேற்று பாபா हर சொன்னாரு, अंग எங்களுடைய शीतल हो रहा है, ஒவ்வொரு ஓர்கன்ஸும் மிகவும் குளிர்மை तो वो भी அடையக்கூடியதாக, हमको எங்களுடைய देखना है। அம், புலன் आंखों உறுப்புகள் से எல்லாம் देखना குளிர்மை, होता है, எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் குளிர்மை அடையக்கூடியதாக இருக்க मुंह से வேண்டும் என்று बोलना நேற்று भी பாபா होता है, கூறினார். भोजन ஆகவே भी करना நாங்கள் होता அதனை है। பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் நாங்கள் எங்களுடைய हर कर्म எங்களுடைய इंद्री வாயினால शांत हो, கதைக்கும் போது शीतल हो, நாங்கள் அதனை அவ்வாறு அவங்க பார்க்கக்கூடியதாக तपस्वी जो होता है இருக்கும். ஆகவே उसका ये உணவு लक्षण கூட होते हैं। ஒவ்வொன்றும் கூட तो எங்களுடைய पवित्रता का நடத்தையில स्पष्ट இருக்குது. தபசி என்றால் எல்லாமே எங்களுடைய நடவடிக்கைகள்ல और இருக்கிறது. हर ஆகவே विचार या சந்தோஷம் विचार என்றது की कोई भी वृत्ति है மகிழ்ச்சியையும் उसका தூய்மையையும் दुख, கொண்டு வருகிறது. ये कंट्रास्ट है। அல்லது துக்கம் और इस जीवन में हमको அப்படி போனால் துக்கம் அல்லது ஏதாவது விகாரங்கள் संपूर्ण இருந்தால் கூட पवित्रता இது வந்து उस இது शक्ति के ரெண்டுக்கும் रिफ्लेक्ट இடையில अग्नि உள்ள के रूप में வித்தியாசம். अपनी तपस्या தூய்மை ज्वालामुखी क्या है, ज्वाला ठीक से जलती என்ன, है, வோல்கானிக் யோகா, எரிமலை तो யோகாண்டா पवित्रता என்ன? की जो अग्नि है वो भी एक ज्वाला இந்த है। நெருப்புல நாங்கள் எரிக்கிறது. तो ज्वालामुखी योग में क्या चाहिए, पवित्रता की தூய்மை, अग्नि। அதாவது நாங்க இந்த இந்த யோகா வோல்கானிக் யோகா पवित्रता की என்று अग्नि சொன்னால் होगी, இந்த தூய்மையான அக்னியில நாங்கள் तो எரிக்கிறது. ज्वालामुखी मतलब हमारा चेहरा जो होगा அது மூலம் நெருப்பு उसमें भी प्रकाश होगा। ஏற்றப்படுகின்றது, ये कल किया தீயேற்றப்படுகின்றது. था, सुबह का था स्पार्कलिंग, चमकीला चेहरा, எரிமலை मुरझाहट नहीं होगी, எரிமலை धूप नहीं யோகா होगी, எரிமலை थकावट नहीं होगी, ஸ்திதியில இருக்கும் போது चमकता हुआ चेहरा। நாங்கள் அங்க வந்து तो எங்களுக்கு எந்த ஒரு अपनी களைப்பும் पवित्रता இருக்காது. की शक्ति को हमें எங்களுடைய முகம் எப்போதுமே बढ़ाते जाना பிரகாசித்துக் चाहिए। கொண்டிருக்கும். ஆகவே தூய்மையின் அடிப்படையில எங்களுக்கு சக்தியை जैसे ही கொண்டு வருது, அதனை நாங்கள் அதிகரித்து अशांति செல்ல होती வேண்டும். है, इसके कारण हुई, எங்களுக்கு उसके कारण அமைதியின்மை இருக்கும் போது, नहीं, अपना ही அதால कारण है, இதால அப்படி என்று சொல்லும் अपना போது, संस्कार है, अशांति ஏதாவது है। காரணத்தினால, ड्रामा को என்னுடைய दोषी பழக்க नहीं ठहराते, வழக்கத்தினால அமைதியின்மை किसी இல்லாம दूसरे को இருக்கிறது. कभी भी हम நாடகத்தை उंगली नहीं குற்றம் उठाएंगे। சொல்ல வேண்டாம். मैं तो नहीं उठाती कि तुम्हारे कारण मुझे உங்களுடைய ऐसा हुआ। கை விரலை யாருக்காவது நீட்டிக்கொள்ள मेरा வேண்டாம். अपना कारण है। இது तो என்னுடைய दो சொந்த बातें होती हैं, मैंने காரணங்கள். अपने जीवन में बात को இவ்வாறு ரெண்டு ठीक है விடயங்கள் चला இருக்கின்றது. दिया। दूसरा होता है कि योग में ஒரு क्या நபர் करना है, அவங்களுடைய लगी रहना है। வாழ்க்கையில இருக்கக்குள்ள அவங்கள நாங்க பார்க்கலாம் என்று दूसरा சொல்லுவார். இன்னொருவர் சொல்லுவார், कभी என்னால் उसे நாங்கள் முயற்சி पवित्र அந்த होना है, அளவுக்கு எந்த அளவுக்குரிய மாதிரி तो செய்யக்கூடியதாக इसकी आप இருக்கக்கூடிய प्राप्ति ही जो இன்னொரு है நபர் இருப்பார். पवित्रता की। ஆகவே நீங்கள் எல்லோருமே एक बहुत தூய்மையை अच्छा प्रश्न था பெற்றுக்கொள்ள कि வேண்டும். सच्चे दिल पर साहब राजी। தூய்மையை நாங்கள் பெறுபவராக கொள்ளும் போது तो கொஸ்டின் सुख வருகின்றது, शांति நாங்கள் யாராவது संपन्नता, சந்தோஷமாக உண்மையான இதயத்தோடு இருக்கிறது என்று पवित्रता சொன்னால் में सच्चाई भी आ அன்பு, जाती है। பேரின்பம், ப்ராஸ்பரிட்டி, सच्चाई அமைதி, सफाई அன்பு, सब பேரின்பம் पवित्रता எல்லாம் में भी। எங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டும். நேர்மை, தெளிவான தன்மை, तो எளிமையாக இருக்கிறது. बात चली कि दादी जानकी थी जब लंदन में आई, டாடி ஜாங்கி கூறுகிறார், बहुत छोटा, லண்டனுக்கு வந்தப்போ बहुत छोटे 2 कमरे டாடி थे, ஜாங்கி बहुत லண்டனுக்கு छोटा, வந்தப்போ सब जमीन पे सोते அங்க थे, ஒரு कुछ नहीं சின்ன था। ரூம் தான் இருந்துச்சு. எல்லோருமே और आज கீழே उसी தான் जगह ஸ்லீப் से பண்ணுவோம், सारे நித்திரை विश्व में கொள்ளுவாங்களாம். इतने அங்க सेवा ஒன்றுமே केंद्र, இருக்கே इतनी இல்ல. समृद्धि है। இன்றைக்கு
அந்த இடம் संपन्नता है ना ஒரு ईश्वर முழு में உலகத்துக்குமே சேவையான இடமாக कितने भी बनाए இருக்கிறது. हमने இது எங்களுக்கு ஒரு हम अपने दिल से ஒரு उठते हैं बचपन से பேரானந்தத்தை கொண்டு जो हम வருகிறது. लोग आए विदेशों में 7 நாங்கள் साल 55 साल का நாங்கள் இ- இ- குழந்தை और आज பருவத்துல जब देखते நாங்கள் हैं ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்தப்போ एक छोटा सा நாங்கள் அதனை 1 bedroom 55 வருஷத்துக்கு apartment वो முன் भी அதை टूटा फूटा பார்க்கும் போது और आज पापा ने पीसफुल ஒரு एकदम दिखाया ரூம் பெட்ரூம்ல இருந்தாங்க, அபார்ட்மெண்ட்ல கூட இருந்தாங்க, तो நல்ல கண்டிஷன்ல पवित्रता தான் की இருந்துச்சு. बरकी पर्सनल सुख शांति தூய்மையின் அந்த சக்தி, और அமைதி, संपन्नता मतलब அமைதி, कि आप में சந்தோஷம், आपके பேரின்பத்தை संकल्प கொண்டு सिद्धि வருகிறது. है भरपूर है செல்வ செழிப்பை கொண்டு வருகின்றது. तो थोड़ा அப்படி सा என்று सभी को சொன்னால் எங்களுடைய எண்ணங்கள் அவ்வாறு पवित्रता की இருக்க ज्वाला வேணும். நீங்கள் कहो எல்லோருமே चाहे पवित्रता की शक्ति कहो बहुत अच्छा लगेगा आप उसकी गहराई में நீங்கள் जाओ தூய்மையின் और स्वरूप बन के बैठो நீங்கள் தூய்மையின் अमर அக்னி खेले என்று मैं சொன்னாலும் आत्मा சரி, मैं एक पवित्र தூய்மையின் आत्मा சக்தி हूँ என்று சொன்னாலும் சரி, அதன் ஆழத்துக்குள்ள நீங்க செல்ல வேணும். அமிர்த வேளா நேரத்துல நான் ஒரு ஆத்மா அப்படி என்று நினைக்க मेरे வேண்டும். सामने देखो ये நான் आदिभाव தூய்மையான बैठा ஆத்மா है என்று நினைக்க तो வேணும். मैं कहती हूँ ये तपस्वी कुमार बैठा है எனக்கு முன்னால் ஆதிபா आज இருக்கிறார் मैंने என்று देखा ये டிடிஜி तपस्वी சொல்லுறாங்க. कुमार அங்க டிடிக்கு एक முன்னால बार நிறைய भी தபசி हाँ ठीक है குமார் थोड़ा எல்லாம் अंग शक्ति हिलाओ அமர்ந்து पर கொண்டிருக்கிறார்கள். ऐसे नहीं हिलता அவங்களோட கால்கள் ये तपस्वी है டயர்ட் ना என்று ये சொன்னா तपस्वी कुमार है கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுறாங்க तुम டிடி. सभी तपस्वी அவங்க हो எல்லோருமே தபஸ்வி तो குமார்களாக तपस्या டிடிக்கு से முன்னால और உட்கார்ந்து पवित्रता கொண்டிருக்கிறாங்களாம். से இன்றைக்கு நாம एक எல்லோருமே स्थिरता आती है एकाग्रता की தபசியாளர்கள். लोग उसको कंसंट्रेशन ஆகவே कहते हैं நாங்கள் तो அதுல इतनी அதுல अंदर में मन की ஸ்திரமாக शरीर की இருந்து हाँ ஒருமுகப்படுத்த एकाग्रता வேண்டும். रहती है உள்முகமாக எனது மனம், உடல் எல்லாமே ஸ்திரமாக இருக்க शीतल வேணும். भी होते हैं ஒருமுகப்படுத்தப்பட்ட தன்மையில और இருக்க हमारे வேணும். நீங்கள் குளிர்ச்சியானவர்களாக இருக்க स्थिर வேணும். உங்களுடைய स्थिर உடல் भी होते हैं குளிர்ச்சியாக இருக்க एकाग्र भी வேண்டும். होते हैं कितनी உங்களுடைய प्राप्तियां हैं ஸ்திதியில அதுல ஸ்திரமாக पवित्रता की இருந்து पर कई படுத்தக்கூடியதாக बार இருக்க बाबा के வேண்டும். बच्चे छोटी छोटी बातों में छोटे பெரும்பாலான छोटे நேரத்துல பாபாட कहानियां குழந்தைகள் हम्म, சின்ன சின்ன बहुत விடயங்கள்ல छोटी छोटी ஒன்றோ அல்லது மற்றதோ जिसमें சின்ன हमें சின்ன कुछ விடயங்களை को परिवर्तन करके आगे बढ़ना चाहिए उसको हम कारण बना करके அப்ப நாங்கள் இந்த आगे बढ़ते விடயங்களில் हैं இருந்து நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து तो முன்னோக்கி यूज செல்ல करें வேணும், ना ப்ரோக்ரஸ் பண்ண पवित्रता வேண்டும். की हाँ शक्ति को तो बाबा कहते हैं कि நீங்கள் இந்த தூய்மையின் बाबा ने சக்தியை तो और நீங்கள் पवित्रता की அதிகரிக்க अग्नि வேணும். பாபா கூறுகிறார் हम्म, பாபா बाबा கூறுகிறார் कहते हैं தூய்மையின் कि அக்னி. सब बच्चों का பாபா கூறுகிறார் குழந்தைகளான உங்களின் ஜோகம் எரிமலையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் सब ஆகும் बच्चों போது का योग ज्वाला स्वरूप தூய்மையின் அக்னியால் ஒரு வினாடியில் உலகின் குப்பையை ज्वाला எரிக்கக்கூடியதாக स्वरूप இருக்கும். और शक्तिशाली होगा குழந்தைகளான உங்களின் யோகம் तो எரிமலையாகவும் சக்தி पवित्रता की வாய்ந்ததாகவும் ஆகும் போதும் अग्नि தூய்மையின் அக்னியால் ஒரு நொடியில் सेकंड में உலகின் विश्व குப்பையை के किस्से को எரிக்கக்கூடியதாக இருக்கும். भस्म कर देगी ஒரு வினாடியில உலகின் குப்பையை எரிக்கக்கூடியதாக இருக்கும். हम இது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கின்றது. बहुत देर ये टॉपिक चलती रही विनाश की हमारी ये भावना है இந்த தலைப்பு कि सभी மிகவும் आत्माएं सुख நீண்ட शांति காலமாக போய் और கொண்டிருக்கின்றது. संपन्नता से रहे जो எல்லா आज भय है ஆத்மாக்களும் தூய்மை, सारा दिन சந்தோஷம், भय में चिंता में செல்வ दुख में செழிப்பு எல்லாத்தையுமே मेजॉरिटी जी रहा है பெறுகின்றார், तो பெறக்கூடியதாக ऐसा இருக்க कौन सा வேண்டும். कचरा है जो हम चाहते हैं அப்ப कि நாங்கள் खत्म துக்கப்படக்கூடாது. होना அப்ப चाहिए எந்த குப்பைகளை तो बाबा நாங்கள் कहते हैं सेकंड में முடிக்க வேணும்? विश्व நாங்கள் के குப்பைகள் किस्से एல்லாம் को முடித்து விட வேணும். भस्म कर பாபா सकती हैं கூறுகிறார் तो बाबा कहते हैं कि இந்த पवित्रता தூய்மையின் की சக்தியே यह இந்த शक्ति இந்த ஒரு வினாடியில் உலகின் குப்பையை एक எரிக்கக்கூடியதாக महान இருக்கும். शक्ति இந்த महान தூய்மையின் சக்தியே மகத்தான சக்தியாகும். இறுதியில सारे विश्व में நீங்கள் சம்பூர்ணமாக தூய்மையாகும் போது पवित्रता एक तो शब्द ही नहीं है और हम बच्चे सब पवित्र हैं தூய்மை
ये साधारण बात नहीं है, குழந்தைகளான நாங்கள் எல்லோருமே बहुत विशेष बात है। தூய்மையானவர்கள். நாங்கள் சாதாரணமான कहते हैं விடயங்கள் कि இல்லை இவையெல்லாம். उसमें जब பாபா आप கூறுகிறார், இறுதியில் நீங்கள் संपूर्ण சம்பூர்ணமாக தூய்மையாகும் போது पवित्र हो जाएंगे, உங்களின் மேன்மையான எண்ணங்களின் நெருப்பு குப்பைகள் அனைத்தையும் कचरा चला எரித்துவிடும். உங்களுடைய जाए, அன்பான அந்த लेकिन डस्ट எண்ணத்தினால, रहेगा। உங்களுடைய உயர்ந்த அந்த जब எண்ணங்களின் वह लोग தீவிரத்தினால், कमरा नहीं அன்பின் साफ करते நெருப்பினால் तो देखो कितना இந்த साफ है, அசுத்தங்கள் पर डस्ट அனைத்தும் तो हो எரிந்து गया, சாம்பலாகிவிடும். क्या हो ही नहीं சில सकता நேரத்துல कि 24 அந்த घंटे या 2 குப்பைகளை घंटे बाद அகற்றினாலும் डस्ट அங்க हो, தூசுகள் जो இருக்கும். सफाई करने वाला होगा ஆகவே पहले என்ன सब நடக்கிறது? कुछ पहुंचता है 24 क्योंकि மணி डस्ट है, தியாலத்துக்கு பிறகு फिर वो वैक्यूम करता है। யார் அதை துப்புரவாக்குறாங்களோ और जो அந்த ऊपर முதல்ல मोटी रूप से அந்த देखते हो वैक्यूम தூசுகள் எல்லாம் करके துடைப்பாங்க. कोई कचरा है அதுக்கு नहीं, பிறகுதான் துப்புரவு செய்வாங்க. அப்ப कहते हैं एक महात्मा आया तो ऐसे ही उसको लगता था कि ये तो ஒரு पांडव लोग மகத்தான कितना ஆத்மா வந்து वो அவங்க अपने ज्ञान से உணர்வார்கள். बहुत மகத்தான क्लीन है ये। ஆத்மாக்கள் ஒரு ஆள் வரும்போது அதனை உணர்வார்கள். यहाँ पर கியான் भी சரோவர் வந்து यहाँ पर भी மிகவும் शांतिवन தூய்மையானது அப்படி என்று एक உணர்ந்தார். किसी ஒரு ने फिर टेबल पहुंच की देखा कि சாந்திவான் ஒரு ஆள் उस வந்து पर कोई डस्ट ஒரு है, யாரோ ஒருத்தர் வந்து அந்த तो டேபிளை एक ने तो கிளீன் जो பண்ணும்போது ஒரு ஆள் वेंटिलेटर வந்து था उसको पहुंच के देखा ஒரு और ये வென்டிலேட்டரை आपको வந்து ஒரு मालूम है ஆள் कि வந்து मधुबन में டேபிள் ஒரு ஆளை जो துடைச்சு கொண்டிருக்க, सफाई होती வென்டிலேட்டர் है ஒரு ஆள் வந்து वेंटिलेटर्स की தூசு खिड़की தட்டினாரா. की टेबल की அப்ப पहुंचते हैं, डस्टिंग करते हैं அப்ப और फिर उसके அவங்க बाद வந்து सफाई करते हैं। துப்புரவு செய்யக்குள்ள எல்லாத்தையுமே तो पता नहीं டஸ்ட் आप लोग பண்ணி कैसे करते हैं, ஜன்னல்கள் बहुत எல்லாத்தையுமே जरूरी है। हम துப்புரவு इस तरफ செய்வாங்க. ऐसे वैक्यूम அப்ப बना நீங்கள் देंगे, எல்லாரும் எப்படி हम तो खुद செய்யறீங்க भी नहीं करते, वो रोबोट रखा என்று हुआ है என்று घूमता டிடி रहता है சொல்லுறாங்க. बेचारा, जहाँ तक पहुंच எனக்கு सकता है தெரியல நீங்கள் वो எல்லாரும் पहुंच எப்படி जाता துப்புரவு है, செய்றீங்க என்று कोनों में சொல்லி, कैसे நீங்கள் आएगा। வேக்யூம் பிடிக்கும் போது கூட எப்படி இந்த கோணர் इसलिए மூலைகளில் எல்லாம் குப்பைகளை எவ்வாறு बार நாங்கள் தூசுகளை एक எல்லாம் दिन எடுக்கிறது, हफ्ते में அப்படி सफाई எப்படி का செய்யறது करना அப்படி என்று चाहिए। உதாரணமாக டிடி जैसे கூறுகிறாங்க. साइलेंस का होता है ना, துப்புரவை பற்றி वैसे கூறுகிறார்கள். सफाई करना। நாங்கள் इसलिए எவ்வாறுமே बाबा कह रहे हैं अभी कचरा அப்ப जो நாங்கள் हटाना चाहिए, அமைதியா இருக்கும் போது मन கூட भस्म करने கிளீனிங் की बात है। டேயாக இருந்து तो बाबा அமைதி செய்ய कहते हैं வேணும். कि அமைதியான विश्व அமைதியாக संपूर्ण இருந்து विश्व கிளீனிங் டேயாக पवित्र நாங்கள் हो அதனை जाएगा கிளீனிங் செய்யக்குள்ள அவ்வாறு जब आप கிளீனிங் इस டேயில देश கூட के அவ்வாறு संकल्प அமைதியை के கொண்டு வந்து அவர் கிளீனிங் பண்ண வேணும். मन की இறுதியில் शांति से நீங்கள் சம்பூர்ணமாக தூய்மையாகும் போது ये உங்களின் सब மேன்மையான कचरा எண்ணங்களின் நெருப்பு भस्म குப்பைகள் हो जाएगा। அனைத்தும் எரிந்துவிடும். எண்ணங்களின் நெருப்பு என்ற विनाश पर குப்பைகளை देखो कैसा நீங்கள் लगता எரித்து है, விட வேண்டும். உங்களுடைய और உயர்ந்த कचरे की சங்கல்பத்தின் वो தீவிரத்தினால், अग्नि से அன்பின் पता நெருப்பினால் करो அந்த वो कैसा அசுத்தமான लगता है। அசுத்தங்கள் तो அனைத்தையும் आज நீங்கள் सवेरे எரித்து ही बहुत சாம்பலாக்கி चर्चा விட चल रही வேண்டும். थी ये प्रश्न उत्तर में, இன்றைக்கு जो மார்னிங் बाबा आज எங்களுக்கு कह रहे ஒரு हैं உரையாடல் நடந்தது. बहुत अच्छा लग रहा है कि कचरा हमको साफ करना है। பாபா என்ன जितनी जितनी பாபா என்னத்தை கூறினார்களோ पवित्रता की எனக்கு அது மிகவும் परसेंटेज விருப்பமாக बढ़ेगी, இருந்தது. நாங்கள் இந்த तो குப்பைகள் वो எல்லாம் अग्नि बन அகற்ற करके வேண்டும். जो எந்த அளவு अपवित्रता விகிதாசாரத்துக்கு उसको நாங்கள் भस्म தூய்மையை करती அதிகரித்துக் जाएगी। கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் कुछ क्षणों எங்களுடைய के लिए हम குப்பைகளை सभी எரிக்கக்கூடியதாக अपने இருக்கும். संपूर्ण पवित्र स्वरूप சில கணங்கள் நாங்கள் அனைவரும் अग्नि शक्ति எங்களுடைய दोनों के स्वरूप में சுயத்தில पवित्र ஸ்திரமாக இருந்து शक्तिशाली है நெருப்பு और अग्नि है என்ற தூய்மையின் அக்னியில जिससे अपने தூய்மையின் भी அக்னியில अपना भी நாங்க कितना எரித்து और सारे நாங்கள் विश्व का தூய்மையாக कचरा भी தூய்மையின் इस अग्नि में சக்தியில भस्म होता है। எங்களுடைய ओम शांति। சொந்த குப்பைகளை முதலில் எரித்துட்டு பிறகு நாங்கள் உலக குப்பைகளை எரிக்க வேண்டும். அவ்வாறான ஸ்திதியில இருந்து இப்போது தியானம் பண்ணுவோம் சில நிமிடங்கள்.
ओम शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली அழியாத ஞான ரத்தினங்களால் உங்கள் மடியை நிரப்புங்கள். இப்பொழுது சரீர உணர்வை மறந்து தெய்வீக வாசகங்களை கேட்போம். 30/6/1977 பாப்தடாவின் மேன்மையான வாசகங்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்காகவும் பாப்ததாவின் உயர்ந்த விருப்பங்கள். பாப்ததாவின் உயர்ந்த விருப்பங்கள். शांति का अनुभव யாரு कराएं। மத்தவங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கறாங்களோ அவங்க தான் அமைதியை கொடுப்பாங்க, विनाश कब அதனை होगा? அனுபவம் செய்வாங்க. उसके लिए कौन निमित्त बनेगा? அழிவு ஏற்படும் போது யாரு அதுக்கு கருவியாக இருக்கிறாங்க? घंटे எந்த बजने के கடிகாரம்? निमित्त सुई அதாவது को முதலில் बजाएं। தாம் அமைதியின் சொரூபத்துல तो நிலைத்திருப்பவர் विनाश இல்லையா? के घंटे விநாசம் बजने के எப்பொழுது लिए ஏற்படும்? सुई அதற்கு कौन யார் है? காரண காரியமாக இருப்பார்? सर्वशक्तियों எது का காரணத்தின் स्टॉक முள்ளாக जमा किया இருக்கும்? है। மணி அடிப்பதற்கு காரணமாக முள் இருக்கிறது இல்லையா? ஆக விநாசத்தின் क्योंकि மணி अगर அடிப்பதற்கு स्टॉक அந்த जमा முள்ளாக नहीं இருப்பது होगा யாரு? तो அனைத்து अनेक சக்திகளின் जन्म की கையிருப்பை प्रारब्ध को சேமித்திருக்கிறீர்களா? हम पा नहीं ஏனென்றால் सकेंगे। ஒருவேளை கையிருப்பு சேமிப்பு ஆக इस एक இல்லையே जन्म में என்றால் अनेक அநேக जन्मों का பிறவிகளின் जमा करते हो। பிராப்தியை அதாவது इतना जमा பலாபலங்களை किया அடைய है முடியாது. जो इस இந்த जन्म ஒரு भर வினாடியில் प्रारब्ध அநேக भोगते रहो। பிறவிகளின் சேமிப்பை செய்கிறீங்க. इतनी 21 பிறவிகள் जमा அனுபவித்துக் किया கொண்டே है। இருக்கும். அந்த அளவு जो भिखारी சேமிப்பை आत्माओं को சேமித்திருக்கிறீர்களா? महादानी बन दान ஒன்றுமில்லாத कर सको। யாசிக்கும் ஆத்மாக்களுக்கு மகாதானியாகி सदा தானம் செய்யும் स्टॉक को அளவுக்கு चेक சேமிப்பு करें। செய்திருக்கிறீர்களா? स्टॉक में எப்பொழுதுமே सर्वशक्तियाँ கையிருப்பை चाहिए। சோதனை செய்யுங்க. ऐसा கையிருப்புல नहीं समाज சர்வ की शक्ति சக்திகளும் है, सहन தேவையாக शक्ति नहीं। இருக்கின்றது. तो உள்ளடக்கும் हर्षा சக்தி नहीं। இருக்கின்றது, சகித்துக் लेकिन கொள்ளும் फाइनल சக்தி पेपर இருக்கிறது. में இல்லை என்றால் क्वेश्चन वही பாதகம் आएगा இல்லை என்று அப்படி வேண்டாம். जिस शक्ति की ஆனால் कमी है। இறுதி பரீட்சையில் अच्छा, எந்த आगे சக்தியின் की குறை नहीं, कल இருக்கிறதோ सुनेंगे। அதில் தான் ओम கேள்வி வரும். शांति। அச்சா, நாளை இவை தொடரும். मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। அவ்வியக்தி முதலிய ஆத்மாக்களின் பகிர்வுகள். மன்மோகினி தீதி இந்த மாதம் ओम शांति। ஓம் சாந்தி. दीदी मनमोहिनी जी திதி மன்மோகினி ஜி இந்த முக்கியமான பங்கு தாதி பிரகாஷ் மணிஜி மற்றும் அவர் இருவரும் இந்த रोल யக்கியத்தை கவனித்துக் கொண்டாங்க. இந்த யக்கிய இந்த जब இந்த दीदी जी இந்த और दादी प्रकाश मणि திதி जी ஜி இந்த மிகவும் முக்கியமான दोनों ரோல் यज्ञ வந்து का संचालन करती थी। தெய்வீக கொள்கைகளை நிலைநாட்டுவதே दीदी जी का திதிஜியின் विशेष முக்கியமான रोल பங்காக இருந்தது யக்கியாவில. यज्ञ அதை में அவர் மிகவும் சிறப்பாக दैवी मर्यादाओं के செய்தாரு. पूर्ण சிறப்பாக पालन இதனை அவர் करवाने ப்ளே का பண்ணினாரு ப்ளே जो பண்ணனா बहुत आवश्यक रोल दीदी था वो उन्होंने निभाया। हम जानते हैं कि सतयुग में எங்களுக்கு தெரியும் இந்த இந்த मर्यादाओं சத்திய का யுகத்துல कितना இந்த पालन கோட்பாடுகளை होता நாங்கள் है। பின்பற்றுகின்றோம், சரியான நேரத்துல हर चीज சரியான முறையில் பின்பற்றுகிறோம் என்பதை इस எங்கள் எல்லோருக்குமே தெரியும். சரியான ठीक விதத்துல समय पर சரியான ठीक வழிமுறையில स्थान पर நாங்கள் இந்த பிரின்சிபல் எல்லாத்தையும் यहाँ पर பின்பற்றுகிறோம். यज्ञ की स्थापना होती है तब से लेकर இங்கே जो भी இந்த आत्माएं ஞானமானது यज्ञ में आती हैं ஸ்தாபிக்கப்படுகின்றது. हम जानते மேலும் हैं இங்கு वो வந்துள்ள सब ஆத்மாக்கள் आत्माएं 84 अपने 84 பிறவிகளுக்கு जन्म பிறகு पूरे இங்கு करके வந்துள்ளனர் आती हैं என்பதை நாம் அறிவோம். और அவங்கள் मर्यादाओं के இந்த पालन की इच्छा होते ஸ்ரீமத் हुए भी அந்த இவற்றை हमारे பின்பற்றி விரும்பினாலும் पूर्व बीच के இடைப்பட்ட संस्कार स्वभाव சம்ஸ்காரங்களை आदि குறுக்கீடாக इंटरफेयर இருந்தாலும் கூட मेरे ख्याल में बूढ़ी बाबा பூரி ने தாதி சொல்லுறாங்க,
பூரி पहले मैं பூரி लौकिक रूप தாதி में என்று சொன்னது பாபாவால भूरी को கொடுக்கப்பட்டது. எனக்கு पहले பூரி से தாதி जानती थी லௌகிகத்திலையும் தெரியும் அப்படின்னு சொல்லுறாங்க. ब्रिज कोठी में லௌகிக்லையும் தெரியும். उनकी सेवाओं का பிரிட்ஜ் கோட்டில हड्डी सेवाओं का சேவைக்கு எலும்புகளை तो கொடுத்து मुझे பிரிட்ஜ் पता है கோட்டில அவங்க कि फॉरेनर சேவை सीजन शुरू हुई तो செய்தார்கள். भी नीचे ऊपर बस स्टैंड तक ले आना ले வெளிநாட்டவர்களின் जाना சேவை காலத்தில் அவங்க अबूरों எல்லோரும் से கீழும் माउंट अबू तक மேலுமாக அழைத்து भूरी செல்லுவாங்க. में இது ड्यूटी பூரி थी தாதித டியூட்டியாக तो இருந்தது. गुण किसका गायन அவங்களை करे பற்றி எவ்வளவு நாங்கள் जिसने बचपन से புகழ்ந்து लेकर के जब से பாடுகிறோம். बाबा की बनी இளமை காலத்துல இருந்தே बहुत सारी அவங்க सेवाएं की வந்து है எலும்பை सबको सुख देने का சேவைக்காக கொடுத்தார். उसकी பூதி खर्चा தாதி की पांडव அவ बहुत सुख रही है எல்லோருக்குமே அவங்க अभी मैं எல்லோருக்குமே गई சந்தோஷத்தை अभी यहाँ கொடுப்பா. से அவங்க मैं गई थी பாண்டவ यहाँ इसके பவன்லயும் पास तो அவங்களுடைய पहचाना அவங்களை तो பார்க்கக்கூடிய மாதிரி मुरली இருந்தது. कैसी भी நான் स्थिति கிச்சனுக்கு चली थी போய் அவவை பார்த்து मुरली जरूर கொண்டு सुनती थी अब அறிந்தேன். मुरली सुनाने वाली அவ भी कोई வந்து बहन बैठ के प्यार से रोज मुरली सुनाए ஒரு तो சகோதரி अंतमते உட்கார்ந்து अच्छा हो गए ना அவ்வாறு முரளி और ये முரளி सुना வாசிக்கிறண்டல்ல ऊपर ले जा रहे थे சிலர் வந்து இருந்து முரளி आधे लकड़े வாசிப்பாங்க. तक ओम शांति நாங்க करेंगे வந்து நாங்கள் அவங்களை அழைத்து अभी செல்வோம். ऐसी பின்னர் शुभ அவங்க बुरी பாபாவிடம் दादी की இருந்து याद பறந்து में செல்வோம். 2 मिनट 40 में நாங்கள் बैठेंगे அமைதியாக இருந்து பூதிதாதியை நினைவு செய்வோம். दिन रात की ये सेवा हम याद करें किन शब्दों में आपका धन्यवाद करें दिन रात की ये सेवा हम याद करें किन शब्दों में आपका धन्यवाद करें Om Shanti. ஓம் Stay சாந்தி. in the volcanic stage and experience powerful எரிமலை remembrance. ஸ்திதியில் இருந்த வண்ணம் The சக்தி fire of வாய்ந்த purity. நினைவை When the நினைவை unity of அனுபவம் the children செய்யுங்கள். becomes தூய்மையின் volcanic and சக்தி. powerful, குழந்தைகளாகிய உங்களுடைய fire of யோகம் purity எப்போதும் ஜுவலா will be able சொரூபமாக to burn the அக்னி rubbish வாய்ந்ததாக if it burns மாறுகிறதோ, in a second. சக்தி வாய்ந்ததாக This மாறுகிறதோ, power of purity குழந்தைகளாகிய உங்களுடைய will யோகம் become எரிமலையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆகும்போது when you தூய்மை become அக்னியால் ஒரு concentrated, வினாடியில் உலகின் the குப்பைகளை fire எரிக்கக்கூடியதாக will இருக்கும். elevated இந்த living தூய்மையின் சக்தியே will மகத்தான burn all the சக்தியாகும். rubbish. இறுதியில் நீங்கள் Om Shanti. சம்பூர்ணமாக தூய்மையாகும் போது உங்களின் மேன்மையான எண்ணங்களின் நெருப்பு குப்பைகளை அந்த நெருப்புல குப்பைகள் அனைத்தையும் எரித்துவிடும். அந்த நெருப்பு குப்பைகளை எரித்துவிடும். शांति ஓம் welcome சாந்தி. अव्यक्ति परिवार அவ்வியத்தி today's பெரிவாருக்கு stage உங்கள் அனைவரையும் just now வரவேற்கின்றோம். you saw video இப்பொழுது எங்களுடைய it was வீடியோவை from பார்த்தீங்க. Puri Dadi. பூரி தாதிய பற்றி Of course பார்த்தீங்க. Manmohini Didi's month but மன்மோகினி 2nd July தீதி இந்த மாதம் Puri செகண்ட் Dadi's day. ஜூலை வந்து பூதி தாதி She என்ற டே. became avyakt on அவங்க 2nd வந்து July அவ்வியக்தமாயிட்டாங்க. 2010 ஜூலை and செகண்ட் some of us 2010 might have seen her நீங்கள் and அவங்களை yes, பார்க்கக்கூடியதாக just now we heard from இருக்கிறது. Dadi Janki ji. தாதி ஜாங்கிஜிட்ட Mohini இருந்து Didi நாங்கள் also அதனை knows her so கேட்டோம். well, so we will hear from her as well. மோகினி So டிடிக்கும் please stay shortly. அவங்கள பற்றி மிகவும் நன்றாக தெரியும். நாங்கள் Stay டிடிச்சிட்டு in இருந்து the கேட்போம். volcanic stage and இன்றைக்கு ஜூலை experience செகண்ட் powerful வந்து remembrance. ஜுவலார் சொரூப Get ஸ்திதியில started இருந்து with the fire of சக்திசாலி purity. நினைவின் சொரூபம் செய்யுங்கோ. நினைவ செய்யுங்கோ, அனுபவம் Now செய்யுங்கள். we will இன்றைய listen to தலைப்பு Mohini Didi ji. தூய்மையின் அக்னி, தூய்மை என்ற நெருப்பு. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடிஜியிடம் இருந்து கேட்போம்.
Om Shanti. ஓம் சாந்தி. We had been sharing நாங்கள் some of இப்பொழுது the பகிர்ந்து stories கொண்டோம் of our ancestors. எங்களுடைய of மூதாதைய Yajna. ஆத்மாக்களின் யக்கியாஸ் கதைகளை Some, இப்பொழுது yes, you all take full நாங்கள் interest கேட்டோம். to know சிலர் about வந்து them. மிகவும் சுவாரஸ்யமாக And some don't. கேட்கிறீர்கள். Some சிலருக்கு think, well, what I அவையை have to பற்றி do to listen to அறிவது Bodhidari காவலாக for இருக்கிறீங்க. 1 சிலர் minute வந்து story. அவ்வாறு இது இல்ல, சிலருக்கு But அவ்வாறு unless இல்ல. you know ஆனா நாங்கள் that the நாங்கள் roots of இவ்வாறு the போதிதாதியோ the foundation அல்லது of the yajna, யக்கியா இந்த the மூதாதி ஆத்மாக்களை characteristics கேட்கும் which போது எங்களுக்கு Dadis have, தெரியும் யக்கியாவின் and that sustained ரூல்ஸ் the என்ன, yajna. யக்கியாவின் பழக்க And until வழக்கங்கள் என்ன. 90 years now, அப்ப அதன் மூலம் if அவங்கள் their sacrifice, யக்கியாவை their பராமரித்தாங்கள். renunciation இப்போது has வரைக்கும் அவங்களுடைய resulted in அர்ப்பணிப்பு, was so much அவங்கள into எந்த one of அளவுக்கு the word which I அர்ப்பணித்தார்கள் always என்பது remember. எல்லாமே Didi used to say, போதிதாதி இந்த "फायदे में फायदा है." தீதி When you சொல்லுறது follow the rules, விடயங்கள் எல்லாம் there are always benefit. அவங்கள் Because வந்து there are அதாவது certain situations ரூல்ஸை நாங்கள் பின்பற்றும் which போது come to அது me now. எப்பொழுதுமே நன்மை After, அளிக்கக்கூடியதாக because இருக்கும். once you break the rule, நீங்கள் அந்த you do on what ரூல்ஸை your mind நீங்க tells you. பிரேக் You keep பண்ணிட்டீங்க doing என்று it. சொன்னா, It's a big trap சட்டங்களை there. நீங்கள் பிரேக் And then பண்ணிட்டீங்க you என்று realize சொன்னா that, oh my goodness, trap is there. So I said, well, விதிகளை நாங்கள் you have வந்து set the trap, you have to come out of இல்லாம that. செய்துட்டோம் என்று But why சொன்னா should I நீங்கள் break அதில் the rule? அகப்பட்டு கொள்ள இருப்பீங்க. ஆகவே Whether it நான் is அந்த in a விதிகளை lawful நான் way வந்து or whether it is in godly, உடைக்க heaven வேண்டும். also has certain systems, certain ways. அப்ப எங்களுக்கு But சில listening to the விடயங்கள் mind and then இருக்கின்றது. எங்களுடைய அமைப்பில forget சில about விடயங்கள் இருக்குது. rules, regulation. எங்களுடைய I always tell ஒழுங்குமுறைகள் the எல்லாம் story அவ்வாறு until இருக்கின்றது. now அதனை நாங்கள் with பின்பற்ற our வேண்டும், ancestor souls. அதனை நாங்கள் தெரிந்து கொள்ள Because வேண்டும். everyone எங்களுடைய had such மூதாதைய beautiful ஆத்மாக்கள் மூலம் அதனை நாங்கள் qualities, அறிந்து கொள்ளும் போது, specialities, ஏனென்றால் good அவங்களுடைய ceremonies, நல்ல நற்பண்புகள், so at அவை that இந்த time நல்ல actually தகுதியான had விடயங்கள், Dadi Prakashmani, then we had அவங்களுடைய Bodhidadi who சேவைகள், used to be in charge of இவையெல்லாம் kitchen, and this one போதிதாதி was Bodhidadi. அதனை புரிந்து கொள்ளும் போது இலகுவாக This இருக்கமன்றாங்க. developed டிடி when their போதிதாதி older ஒரு sisters கிச்சன்ல இருக்கக்குள்ள and as அவங்களுடைய sisters, what அவங்களுடைய they did. So சிஸ்டர்ஸ் in the எல்லாரும் beginning, like they என்ன moved to செய்தாங்க Abu என்றா, in ஆரம்ப காலத்துல 1951, அபு இல்ல and then 1951 very few people used to go. மிகவும் And குறைந்தவர்கள் it's தான் only அங்க last week I போவாங்களாம். got a call from India saying that our government has given இந்தியாவில் big அவங்களுடைய land, registration so that அரசாங்கம் when the வந்து pilgrims பெரிய from different ஒரு tribes, நிலத்தை they can கொடுத்தாங்களாம். take rest or அங்க until வந்து their transport come, they can take shower. அவங்க Very big வந்து land. They பெரிய have ஒரு இடத்துல even அவங்க Babas வந்து Gyalji created a இடம் big கொடுத்தாங்களாம். beautiful அங்கு வந்து அவையல் waiting ட்ரெயின்ல room வந்து ரெஸ்ட் station பண்ணி for அந்த our children. பாபாட And குழந்தைகளுக்காக the அந்த railway minister in ரயில்வே India ஸ்டேஷன்ல கூட ஒரு வெயிட்டிங் has ரூம் now அது many கொடுத்து railways. அதுல இருக்கிறதுக்கு ரூம் கொடுத்தாங்களாம். When people go to Chandigarh, I asked them சண்டிகருக்கு that how you மக்கள் direct போகும்போது train to Chandigarh. டிடி So many கேட்பாங்களாம், places direct trains because டிரெக்டா railway minister, ட்ரெயின் இருக்குதா even அப்படின்னு in parliament, they கேட்பாங்களாம். said it that they should be given. அவங்க They வந்து wanted the airstrip, no small plane can land அப்ப because there are அவை many இந்த who feel அந்த that they have less time, அங்க then they வந்து can go by that. பெரும்பாலானவைக்கு So தெரியுமா, lot facilities are being given. அங்க வந்து So அவை இந்த சின்ன Bodhidadi ஒரு பிளேன் கூட will come இருந்துச்சாம். to அவையில் buy அவை என்ற சொந்த vegetables and everything. பிளேன்ல எல்லாம் Because in போவாங்க. Mount Abu they சிலர் have வந்து limited, இவங்க but in ட்ரெயின்ல Abu Road போவாங்க. they have ஆனா more பூதிதாதி everything. வந்து வெஜிடபிள் So she will come with big வாங்குவாங்களாம். baskets this அவ size, வந்து பெரிய no? பாஸ்கெட்டோட And buy the வாங்கி கொண்டு vegetables. வருவாங்களாம். Every அவ day she ரோட்ல comes. ஒவ்வொரு And same நாளுமே time வந்து she will come to வாங்குவாங்களாம். receive us.
at அங்க the train வந்து station. அந்த That ரெயின் means when ரெயின் we have to ஸ்டேஷன் land, come வரும்போது out of train வந்து பாஸ்கெட்ல station, கொண்டு we வந்து look for கொடுப்பாங்களாம். Bodhidharma. Where பூதிதாரிய is she? பாப்பாங்களாம் And she is ஸ்டேஷன்ல இருந்து standing எங்க there அவங்கண்டு. and she has the அவங்க micro அபரோடுக்கு portal வந்து ஸ்டேஷன்ல so இருந்து that our வெஜிடபிள் luggage can be taken. பாஸ்கெட்டை வந்து வாங்கி Those days were கொள்வாங்களாம் really பூதிதாரி. golden days when அப்ப I still ஸ்டேஷன்ல உள்ளவங்க remember வந்து how எங்க we were பூதிதாரி deceived என்று by. பார்த்து And கொண்டிருப்பாங்களாம். then வந்து the அப்ப அப்படி vegetables she had bought, அவங்க சேவை very big செய்தாங்களான்றத baskets, சொல்லுறாங்க டிடி. big ones. அந்த So காலத்துல there used to be what they call a tempo. அவங்க வந்து No டெம்போ என்று market, but they சொல்லுவாங்களாம். அந்த So there are seats around this side. In the middle is open. அப்ப And she will இஞ்சாலையும் put all her அங்காலையும் baskets and we always அவட sit on the side, பாஸ்கெட் on பாஸ்கெட்ல those seats. Little அங்க seats, வந்து ஒரு இருக்கையில but we liked it because இஞ்சாலையும் ஒன்று க்ளோஸ் there பண்ண is மாதிரி so much இஞ்சால joy பாஸ்கெட் and there is மாதிரி so much இருக்குமா. intoxication. அவ You மிகவும் don't worry போதையோடு whether you are in a சேவை car, செய்தா. taxi or a tempo. அவங்க Because வந்து there was no taxi, there was no car. அந்த Then I நேரத்துல went காரோ first time. டாக்ஸியோ இருக்கையில But then அதை பற்றி Bodhidharma கவலைப்படையில very lovingly பூரிதாதி வந்து gave us banana, take orange. பனானா She will bring கொடுப்பாங்களாம், lemon ஆரஞ்சு because some கொண்டு people get வருவாங்களாம். sickness, travel சிலர் வந்து sickness. So she brings lemon for களைப்பால them. So much நோய்வாய்ப்பட்டிருந்தால் love அவைய each one வந்து received. தோடம்பழம் So I கொடுப்பாங்க, think ஆரஞ்சு that கொடுப்பாங்களாம். see கொண்டு whatever வந்து we are is always எப்படியாக because of நாங்கள் everyone in இருந்தாலும் our கூட life. எங்களுடைய வாழ்க்கையில So we ஒவ்வொருவரும் always have to be respectful மற்றவர்களை and always பராமரிக்க think of வேணும். them in that நாங்கள் light. ஒவ்வொருத்தருக்கும் That மதிப்பு if she கொடுக்க wouldn't have வேண்டும். been there or she wouldn't have இவ்வாறு done that, நாங்கள் வந்து இவ்வாறு அவ வந்து where we இவ்வாறு would have செய்யவில்லை been. We என்றால் never would have been able to even reach Mount Abu, right? நாங்கள் ஒருபோதுமே இவ்வாறு மவுண்ட் அபுவை So this மவுண்ட் gratitude அபுல to all நாங்கள் the அடையவில்லை ancestors அவ்வாறு souls. இல்லையா அப்படி என்று கேட்கிறாங்க டிடி. டிடி It's not கூறுகிறார், enough time, but எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னா Bodhidadi and then of course for me, பூதி Manmohini தாதி, Dadi was மன்மோகினி in தாதி, charge of Delhi and மோகினி I தீதி took ஜி, knowledge in Delhi. தீதிஜி How she நாலேஜில was very firm, டெல்லியில ஞானம் very எடுத்தாங்களாம், determined, மிகவும் but also very, very திடமாக nice. Very இருந்தாங்களாம். good balance of love and law. அன்பிலையும் சட்டமாக She was loving, இருப்பதிலையும் very detached, மிகவும் but also she was சமநிலையை பேணிக் very, very firm. கொண்டிருந்தார்களாம். மிகவும் So they were உறுதியானவராக beautiful இருந்தாராம் அவர். examples and the models அவங்க வந்து மிகவும் children of Yajna. உதாரணமாக So இருந்தாங்க. that's why we celebrate their days, மோரலா we இருக்கிறதுக்கு celebrate ஒரு their lives. அவியல் உதாரணமாக Of course, இருந்தாங்க. I always remember அவங்களுடைய வாழ்க்கையில what they have done for us. நல்ல பழக்க Baba gives வழக்கங்களுக்கு knowledge, அவங்கள் ஒரு but the உதாரணமாக love from இருந்தார்கள். relationship பாபா கூறுகிறார், and seva bhav. Seva bhav. Not I do what my duty is. நான் என்ன They did செய்ய it வேணும், properly, என்ன கடமை everything. அப்படி என்று இல்லாமல் So it அவங்க was எல்லாமே beautiful to பாபா என்று சொல்லி think of Bodhidharma எல்லாமே and நன்றாக செய்தாங்க. yeah, our love, நாங்கள் respect to her. நாங்க எங்களுடைய அன்பை And remember the words அவவுக்கு of Didi Manmohini. நாங்கள் கொடுக்க வேணும். Always follow மோகின் the rules, regulations. பூதிதாதிக்கு எப்போதுமே நாங்கள் Because சட்ட திட்டங்களை one of the things which பயன்படுத்த could happen, பின்பற்ற it is not வேண்டும். good to only listen to your own mind. நீங்கள் உங்களுடைய I do சொந்த what மனதை my mind கேட்கிறீங்க, says. என்ன என்ற மனம் சொல்லுறதோ நீங்க செய்யறீங்க. But I have to check everything what my mind says. நான் Is that என்னுடைய Srimad? மனம் என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் ஸ்ரீமத்துக்குரிய What is மாதிரி Baba இருக்குதா என்று Then பரிசீலனை I பண்ணி listen பார்க்க to my வேணும். mind. என்ன Check பாபா myself கூறுகிறார், with Srimad. என்ற மனம் என்ன சொல்லுதோ ரெண்டையும் இந்த Because that எண்ணங்களை could become நான் very big obstacle, பரிசீலனை பண்ணி பார்க்க வேணும், செக் பண்ணி which I பார்க்க am வேணும். seeing in Brahmin life after நான் many, many years. பிராமண They have வாழ்க்கையில been following இதனை the நான் dictates of their mind. பின்பற்றுகின்றேனா என்று சொல்லி பார்க்க வேணும். நான் And when the என்னுடைய soul மனதின் becomes really திட்டங்களை powerful, மனதை powerless, பின்பற்றுகின்றனா என்று அப்ப எனக்கு சக்தியை so இழக்கக்கூடியதாக from இருக்கும். beginning our habit
It ஆகவே checks the ஆரம்ப syllabus and காலத்திலிருந்து then you எங்களுடைய do what your mind says. பழக்க வழக்கத்தை சிறுமத்துடன் Check first பரிசீலனை is very ஒத்து பார்த்து important. செக் பண்ண வேணும். Then இது there மிகவும் is lot to say முக்கியமானது. that, இப்படி our நிறைய time is சொல்லக்கூடியதா limited. இருக்கு. எங்களுடைய நேரமானது வரையறைக்கு உட்பட்டது. The theme which you already heard some in Hindi, ஹிந்தியில் இந்த fire of தீம் purity. வந்து தூய்மையின் அக்னி. I think we should, I won't say seriously, but deeply, நான் உங்களுக்கு honestly check on it. இதை ஆழமாக A நீங்க waking இதனை signal is கடையுதுங்கோ 24 hours. என்று Follow. சீரியஸா சொல்லுறாங்க And டிடி. one of that is that அவ்யக்த சிக்னல் வந்து deeply the 24 understanding மணித்தியாலமும் of what is நாங்கள் being said and எங்களுக்குரியது about. மாதிரி நாங்கள் டேர்ன் பண்ண And வேணும். take that signal means direction. எங்களுக்கு Go it. இருக்குது, Follow அதை it. அதனை கடைய வேணும். It's not just இதனை for இந்த listening. பாயிண்டை எடுத்து நீங்க அதனை It's for செய்யுங்க. turning, understanding, நீங்கள் and இதனை applying. கடைந்து புரிந்து கொண்டு அதனை Signal செய்யுங்க. is what? சிக்னல் என்றா என்ன? On the சமிஞ்சை road you என்றா see என்ன? traffic signals, right? ரோட்ல வந்து சமிஞ்சை Amongst each சிக்னல் other, இருக்கிறது. there are signals. எங்களுக்கு You'll have to start இடையில speaking சில out that signal. சிக்னல்கள் இருக்குது. ஆரம்பிக்கும் Then போது I do ஒரு it. சிக்னல் So, சொல்லுவாங்க. signal. அப்ப And சிக்னல் that is என்றா also என்ன? from Avyakta சமிஞ்சை என்றா Pala. என்ன? அப்ப Every பாப்ததாவிட signal, இருந்தும் every ஒவ்வொரு signal which சமிஞ்சைகள் I read வருகிறது. is ஒவ்வொரு from Avyakta Pala. சமிஞ்சைகளையும் நாங்கள் It's வாசிக்கும் not போது someone has அது written முரளில it. இருந்து வருது. They all are from எல்லாமே Avyakta Pala. முரளில இருந்து தான் And some வருது. actually மற்றாக்கள் locate the எழுதினது Murali அன்று இல்லை, and எல்லாம் read it முரளில in இருந்து தான் what வருகின்றது. context is Baba இந்த saying it. They read சமிஞ்சைகள் for. எல்லாம் So Baba is saying that பாபா கூறுகிறார், when the yoga of you children become volcanic குழந்தைகளான உங்களின் யோகம் and எரிமலையாக Baba says இருக்கும் போது, powerful, குழந்தைகளாகிய the உங்களுடைய fire of யோகம் எப்பொழுதும் purity ஜுவலா will be சொருவமாக able to இருக்கும் போது burn. சக்தி வாய்ந்ததாக Baba says மாறுகிறதோ all அப்போது the தூய்மை என்ற rubbish நெருப்பு ஒரு of the நொடியில் world உலகத்தின் in அசுத்தங்களை a second குப்பைகளை can சாம்பலாக்கி விடும். ஒரு right? செகண்ட்ல, ஒரு So that வினாடியில. means the thought has to be powerful. அதனால The எங்களுடைய power of எண்ணம் மிகவும் purity is a சக்தி great வாய்ந்ததாக power, இருக்க வேணும். தூய்மையின் இந்த சக்தி மிகவும் மகா especially சக்தியாகும். our purity. They இந்த say தூய்மையின் this சக்தியே மகத்தான hermit was சக்தியாகும். sitting under the tree and there was a மரத்துக்கு கீழே bird and bird threw some இருக்கும்போது dirt on him. He looked at the bird. அந்த The bird பறவைகளை burned down பார்க்கும்போது and fell. His thought had so much power that there was real fire which அப்ப burned the bird அப்ப உண்மையான because that was நெருப்பு anger வரும்போது or could be purity. எல்லாமே தூய்மையாக So இருக்குது. எல்லாம் there எரி is power in purity. அப்ப அந்த It's very தூய்மையின் interesting சக்தியில one தூ- word which comes in Gita தூய்மையின் சக்தியில that if you have any kind of uh, ill feelings or சக்தி இருக்குது. something like negative, it சில burns inside. மறைமுகமான It விடயங்கள் keeps burning you. உள்முகமாக So we have to எரிக்கப்படுகின்றது. use fire of purity நீங்கள் தூய்மையின் சக்தியை எரிக்க and வேணும். burn all those traces of sanskar எல்லா or dust of இந்த those பழக்க sanskars, right? வழக்கத்தையும் இந்த So சுவடையும் the நீங்கள் power of எரித்து விட purity is a வேணும். great power. தூய்மையின் சக்தி வந்து And the மிகவும் end, Baba மகத்தானது. says, when you இந்த become தூய்மையின் சக்தியே completely மகத்தானது pure, ஆகவும் then இறுதியில் நீங்கள் the final சம்பூர்ணமான pure, தூய்மை elevated, ஆகும் போது Baba உங்களின் says, மேன்மையான எண்ணங்களின் நெருப்பு elevated and குப்பைகள் loving அனைத்தையும் thoughts எரித்துவிடும். will burn all the rubbish. இறுதியில் நீங்கள் இந்த தூய்மை we என்ற believe சக்தி that. மிகவும் மகாசக்தி. And if இறுதியில் we நீங்கள் believe it, முழுமையான தூய்மையின் போது உங்களுடைய then we உயர்ந்த have to keep எண்ணங்களின் attention தீவிரத்தினால on இந்த அசுத்தம் அனைத்தும் complete எரிந்துவிடும். purity. இதனை நீங்கள் நம்புகிறீர்களா? It will work as நீங்கள் fire. இவ்வாறு First செய்யும் it போது burns your முழுமையான rubbish, தூய்மையாக வர வேணும். இது இந்த that is அக்னியில traces of உங்களுடைய sanskar. குப்பைகளை முதல்ல உங்களுடைய So சொந்த many குப்பைகளை habits, so எரிக்க many வேணும். நிறைய பழக்க attitudes, so வழக்கங்கள், many உங்களுடைய leave all that நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் and நாங்கள் try எரித்து to விட think which வேண்டாம். is right. எது And சரி some of என்றதை us நீங்கள் suppose it. சரியான விதத்துல சிந்திக்க வேண்டும். It's important we burn இது it. மிக மிக முக்கியம். நீங்கள் Full இதனை power of எரிக்க purity. வேணும். Otherwise, உங்களுடைய live the life தூய்மையின் of சக்தி purity, you மூலம் live நீங்கள் alone, இதனை எரித்து விட but வேணும். then there is no fire. அப்ப அங்க நெருப்பு There இல்லை is no என்று power. சொன்னா அங்க So think சக்தி. about it little and pay attention இதனை to பற்றி that. சிந்தியுங்க.
worthwhile use of power of purity is there. தூய்மையின் as fire. சக்தியை நீங்கள் பெருமதி மிக்கதாக பயன்படுத்துங்கோ. இதனை பயன்படுத்தி Om Shanti Didi. ஓம் சாந்தி டிடி, Avyakti Parivar. ஓம் சாந்தி அவ்வியக்தி பெரிவர். So, Didi, you've been talking about the fire of purity டிடி and வந்து தூய்மையின் preparation for this அக்னியை பற்றி கதைத்தாங்க. chit-chat. I read some இது of இந்த the உரையாடலை excerpts from பற்றி Baba's கதைத்தாங்க. Murli பாபாட on முரளில சில volcano. உதாரணங்களை நாங்கள் And வாசித்தேன் what அப்படின்னு is கூறுறாங்க he really talking காயத்ரி பென். about when he talks about, he நாங்கள் uses இதனை this பற்றி term கதைக்கும் volcano. போது Now, in the world, a இந்த volcano உலகத்துல is a mountain. And in the mountain, there's மலையில a lot of activity happening. There's a நிறைய lot of செயற்பாடுகள் fire, நடக்கின்றது. heat in the mountain. அந்த And மலையில it is இருந்து said that they have spiritual significance, ஒரு like ஹீட் Mount Fuji in Japan is சூடு supposed to வரும்போது be the shrine of the Shinto culture. And ஜப்பான்ல it வந்து is also a place that they say is between the earth அந்த and heaven, between the earth and the divine. So they அந்த also have a பூமிக்கு lot of spiritual இடையில significance. வந்து அந்த So when I ஆத்மீக was, I ரீதியான wonder why அந்த Baba would use that word சமிஞ்சைகளை volcano கேக்குறாங்க. when he talks அந்த about பூமி சூடாகி அந்த the மலை சூட practice மலை and வந்து the சூடாகி attainments. அந்த So பூமிக்கு when I was taking the எவ்வாறு Murli இது excerpts from நடக்கின்றது, அந்த Pimuli, he வொல்கானோ talked about the கூட பற்றி volcanic எரிமலையை form. பற்றி ரூபத்தை He பற்றி talks கதைக்கும் about the போது volcanic stage, அந்த எரிமலை and he ரூப talks about ஸ்திதியை பற்றி the கதைக்கும் போது volcanic attitude. அந்த And of course, now he's volcanic talking about the attitude பற்றியும் volcanic purity, நடவடிக்கையும் which பற்றி you கேக்குறாங்க. talked அதுக்கப்புறம் about as எரிமலை the பற்றிய fire தூய்மையையும் of பற்றி purity, கேக்குறாங்க. is the fire அந்த of light. தூய்மையின் அக்னியின் So my question to வெளிச்சம் you is, அது வந்து அதோட I already கேள்வி have வந்து given what Baba says, but I'm going to பாபா ask you. என்ன கூறினாரோ What is என்று the சொல்லி நான் உங்கள்கிட்ட form? சொன்னதை பற்றி If I'm to be ஏற்கனவே in my உங்கள்கிட்ட கதைத்து volcanic விட்டேன். form, இப்பொழுது உங்கள்கிட்ட கேள்வி what am I கேட்கிறேன் being என்று in? சொல்லுறாங்க. And I என்ன prompt, he said that எரிமலை one of the ரூபம் volcanic என்றா forms volcanic is ரூபம் என்று சொன்னா என்ன the கேக்குறாங்க. incorporeal form, that point of light. இது வந்து And he said that being in the இன்கார்போரியல் volcanic form ரூபமாக means your mind, ஸ்தூல your heart, and your intellect சூட்சுமமாக needs to be connected to only one, and to be in the remembrance of only one. And there's this deep நாங்கள் concern that I நாங்கள் have to return home now, நாங்கள் அந்த and I have to take everyone உடலற்ற else back அசரீரி home. நிலையில So that's how he எப்படி நாங்கள் described வந்து the form. நினைவு How would you மூலமாக அந்த describe hearing ரூபத்துல Baba saying that? எப்படி How would you இருக்கிறது, எப்படி help வாரது us நாங்கள் to experience this அதனை form? பற்றி Because we're hearing the five உங்களுடைய forms this whole week. அனுபவத்தை Baba says எங்களுக்கு do it for கூறுங்கள், 1 every hour a day. சொல்லுங்கள் How can அப்படின்னு we connect கேக்குறாங்க. எவ்வாறு at நாங்கள் least one இதனை of the தொடர்பு forms to படுத்துறது? being in the இந்த volcanic form? ரூபத்தை அந்த volcanic ரூபத்தோட நாங்கள் எவ்வாறு கனெக்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு That கேக்குறாங்க. being காயத்ரி the பென் word கேக்குறாங்க. volcano is Jwala.
volcano Jwala is the என்றது flame. ஜுவாலா. ஜுவாலா And என்று of course, சொன்னால் when we hear the நெருப்பு. word volcano, we start thinking about volcano in this mountain. I know volcano in என்று Central சொன்னால் America, I had been to சென்ற Guatemala, மத்திய many அமெரிக்காவில் places, and இந்த there are மலை many இருக்கும்போது volcanoes, and நிறைய when they எரிமலைகள் erupt, then எரிமலை there is a lot of குழம்பு smoke ஏற்படும். or அதை பற்றி சொல்லுறாங்க some டிடி. alarm is there. And one of that I went very near to see what exactly it is. So it's a kind of fire, or you can அப்போ see coals, ஒருக்கா and அப்படி போகும்போது it's all fire there. அங்க But when I hear the word Jwala, Jwalamukhi, and then I see it as flame, then it could be, as Baba is saying, your ஜுவாலாமுகி என்று purity, சொல்லும் போது your connection with உங்களுடைய one, தூய்மை your இவை எல்லாம் in தொடர்பு any good பட்டிருக்கிறது. quality. But it's just like, we say இது வந்து there is yagya, right? And we யக்யா have to பற்றி சொல்லுறோம். sacrifice to keep நீங்கள் that அதனை burning, அர்ப்பணிக்க the வேணும். flame of yagya. We put யக்யாவில இந்த sacrifice, we put நெருப்பை நாங்கள் எரிக்க oil வேணும். and எரிக்கும் whatever போது other things are to be நாங்கள் அந்த sacrificed. யாகத்துல நாங்கள் So I நெருப்பை எரிக்கும் always போது see Jwala நாங்கள் more வந்து as எண்ணெய் to அந்த be எண்ணத்தை lighting, but in அர்ப்பணிப்போமோ the sense எல்லாத்தையுமே of, போட்டு let's say எரிக்கின்றோம். there is purity. அங்கே Now வந்து purity தூய்மை increases இருக்கும். the flame of the soul. தூய்மை Because வந்து it's purity. Love வந்து for Baba increases ஆத்மா the flame. ஆத்மாவின் So தூய்மை whether we தன்மையை call it அதிகரிக்கிறது. volcanic yoga, நீங்கள் வந்து volcanic image, எரிமலை volcanic யோகா other என்று stage, சொன்னாலும் சரி, or different things you mentioned. என்ன But how விடயங்களை can நீங்கள் we சொன்னாலும் keep கூட adding what we can do to நீங்கள் keep என்னத்தை that flame, செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும், அந்த in the sense of சுவாலையை not நீங்கள் only தொடர்ந்து வைத்துக் கொள்ள igniting, வேணும். but it could burn, as அதனை Baba said. நீங்கள் It can எரிக்கிறதன் burn the இல்ல, rubbish, அதனை வந்து the rubbish அந்த உங்களுடைய within the குப்பையை cells. நீங்கள் And அந்த he's saying even எரிய after our, வைக்கிறது என்று இல்லை, and I நீங்கள் அதன் mentioned மூலம் today குப்பைகளை just now எரிக்கிறது that we என்று இல்லை, had உங்களுடைய lost குப்பைகளை about எல்லாத்தையும் only எரிக்கிறது. somebody read from Awake only about அவ்யக்தி முறையில கூட destruction and our stage காலையில connection கேட்டாங்களாம். with அந்த destruction. வந்து I like the concept which has come in this Murli, that is power of purity which will burn அழிவை all பற்றி the rubbish. கதைத்தார்கள். But then அப்ப our இந்த desire முரளில is that வந்து இந்த everyone in the தூய்மையின் world சக்தியில should be happy, should இதெல்லாம் be peaceful, எரிக்கப்படுகிறது. இந்த should have உலகத்துல abundance, right? எல்லோருமே We should அமைதியாகவும் inherit இது from God. ஏராளமாக So இருக்கின்றது. that is our pure thoughts. அது And எங்களுடைய if that தூய்மையான purity எண்ணம் can bring whatever we call as destruction or change of the world. So I see a very beautiful concept of, how it is very important for us now. இது எங்களுக்கு இது That it எவ்வளவு shouldn't be மிகவும் just முக்கியமாக only இருக்கிறது. little flame or just a point of light, சின்ன but it should சுவாலை be fully ஒரு ignited பாயிண்ட் flame. ஆஃப் லைட்டாக And as இருந்தாலும் I கூட said, that could be அது purity, that முழுமையாக could be இருக்கிறது. yoga, தூய்மையாக that could இருந்தாலும் be சரி, love, யோகாவென்றாலும் flame சரி, of love, இது வந்து any flame. தூய்மையின் Well, he was saying சுவாலையாக that வருகின்றது. the volcanic, the Jwalamukhi, that flame is remembrance. And why ஜுவாலாமுகி is என்று we are சொன்னால் not நினைவை able பற்றி சொல்லுறது. to be in the purity, it's because we are not in ஏன் that flame நாங்கள் of remembrance. தூய்மையாக And he even இருக்கிறதில்ல, said that we are not in நாங்க வந்து ஏன் the அந்த essence தூய்மையின் அடிப்படையில of இல்லாம இருக்கிறோம். of Baba's remembrance. He says to நாங்கள் us, come to me and பாபாட Amrit Vela, நினைவில் I will give you இருக்கும் that போது experience. நான் Come வந்து to me at அமிர்த different விழாவில் times. I'll give it, but we பாபாவில் get அந்த more into அனுபவத்தை the பெற்றுக் கொள்கிறேன். expansion, and we're not able to hold the இது essence. வந்து And it is தூய்மையின் only when we தன்மையில hold the கேட்கிறாங்க. essence இதை are we ஏன் நாங்க able வந்து to burn the sanskaras. எங்களுடைய Is பழக்க to go வழக்கத்தை into the, எங்களால to எரிக்க the முடியாம expansion ஏன் of the இருக்கிறது. sanskaras, we're not able to burn them. நாங்கள் And he இந்த used the reference, it's சில like நேரத்துல burning நாங்கள் Ravan. அதனை You எரிக்காம kill இருக்கிறோம். Ravan, but you நாங்க don't burn him. ராவணனை And we do the எரிக்கிறோம், same with the sanskaras. ராவணனை We kill the sanskaras, but we அழிக்கிறோம். don't burn them. அப்ப நாங்க And பழக்க so he was வழக்கங்களை saying the form of அழிக்கிறோம். volcanic
form ஆனால் is அது very much வந்து powerful எரிக்கப்படாம இருக்கிறது. remembrance of power that அப்ப then பாபா வந்து emerges இந்த எரிமலை the purity in the யோகத்தை பற்றி soul. சொல்லுறார். Is that அந்த what you also தூய்மையின் see? அடிப்படையில் எங்கட ஆத்மா தூய்மையாகுது எரிக்கப்படும் One of போது. the things which அது I அதை notice பற்றி is கேட்கிறாங்க. wasteful thoughts. உண்டு வீணான You know, எண்ணம். Wasteful thoughts, the habit of wasteful thoughts, it வீணான brings எண்ணத்தின் obstacle பழக்க வழக்கம் அது in the பெரிய ஒரு igniting தடையை or கொண்டு remaining வருகிறது. flame ignited. அப்ப அந்த So நெருப்பு திரும்ப we are திரும்ப not able to use the எரிக்கப்பட்டு fire வருகிறது. or the சுவாலை power வந்து of purity சுடர் because of வந்து திரும்ப திரும்ப wasteful thoughts. எரிந்து கொண்டு வருகிறது அந்த You வீணான know, எண்ணம். this wasteful, அந்த any வீணான kind of waste, எண்ணங்கள் whether என்ன of விதமான personal thoughts are வீணான wasted, then விடயமாக your இருந்தாலும் breath is எண்ணத்திலேயோ wasted, your உங்களுடைய time is மூச்சு wasted. வேஸ்ட், So that is empty, உங்களுடைய obviously. மூச்சு All three நேரம் energies are எல்லாமே wasted together வீணாக because போகின்றது. thought, the moment, உங்களுடைய எண்ணம் எல்லாமே time, light. வீணாமாகிறது. உங்களுடைய So எண்ணத்தின் we மூலமாக have to, அந்த I கணத்துல should pay நேரம் attention little more இதுல on எல்லாம் மிகவும் like கவனத்தை what கொண்டு வர வேணும். I say with, you know, நான் I keep டிடி attention. சொல்றாங்க, நான் So வந்து now இதுல கவனத்தை it's செலுத்த 2, வேணும். 3 thoughts 3 and விடயங்கள்ல instantly make it எண்ணத்துல elevated, make it மிகவும் change. மிகவும் But like மேன்மையான before was எண்ணமாக longer. வைத்துக் கொள்ள வேணும் 2-3 And விடயங்களை. now I see many பிறகு are caught up into இப்ப very, very small things. And சின்ன சின்ன they don't விடயங்கள்ல இந்த recognize that இந்த there is so இப்போது much நிறைய power in பேர் them. உள்ளார And போய் from that கொண்டிருக்காங்க. power, they can use any power. அப்ப நாங்கள் But வந்து they just get caught up into நாங்கள் seeking வந்து from their own sanskar சக்திகளை or பாவிப்பதற்கு sanskars of பதிலாக others. சின்ன And Baba has been அவங்களோட saying so much சில about விடயங்கள்ல sanskars. அவங்களுடைய பழக்க And if you வழக்கங்களுக்கும் pay attention மற்றவை that என்ற பழக்க that வழக்கத்துக்கும் we live by ஆதிக்கத்துக்குள்ள eternal வராங்க. qualities, ஆகவே let me நாங்கள் think about வந்து my golden நல்ல aged குவாலிட்டிஸ் qualities. சத்திய Why யுகத்து keep allowing பழக்க that 10 குவாலிட்டிஸ் sanskars தகுதிகள் to keep சத்திய யுகத்து emerging? And we தகமைகள் support those நற்குணங்கள் sanskars. இவைகளை We நாங்கள் don't சிந்திக்க realize this வேணும். person, what is doing or saying is just ம- sanskar. அந்த We நபர் make it என்ன a செய்யறார் issue. என்றது We அவைகளுடைய make it a பழக்க big வளத்துக்கு kind உரிய of மாதிரி இஷ்யூவா situation. கொண்டு வராங்கள். It is not ஒரு that it's பிரச்சனையாக அதை sanskar, கொண்டு வராங்கள். ஆகவே And more we இதை able ஒரு to locate சம்ஸ்காரமாக whether in கொண்டு my own வராங்கள். self or I help others to. And நான் that அதிகமாக change which மற்றவைக்கு could happen in the sanskar. உதவி So I feel செய்யக்கூடியதாக when their இருக்க வேணும். purity, இந்த பண்புகள் the எல்லாம் powers கொண்டு of வர வேணும். purity, இந்த fire, தூய்மைகள் even எல்லாம் they will be able to burn their rubbish. தூய்மைகள் But if you இந்த don't சக்தியில locate that, சக்திகள் மூலம் தூய்மையின் then there சக்தி won't be மூலம் நாங்கள் use எரிக்க of the வேணும். powers which we have. அதனால Without நாங்கள் thinking of எந்த letting use power சக்திகள் இருக்கோ அதை and நாங்கள் thinking make that பயன்படுத்த sound வேணும். okay by saying it's all right. நாங்கள் This வந்து one is அவைகளை right, that one பற்றி is right. எல்லாருமே சரி Everyone சரி has என்று to be சொல்லி right. போக And வேணும். எல்லாருமே சரி. clap is always from 2 hands. அஹ், I cannot கை say you தட்டுறது are வந்து 2 not right, கைகளால but தான் we கை both are தட்டப்படுது. either right or wrong, right? அப்ப நாங்க 2 So there are பேருமே lot of things we have to சரியாகவும் improve பிழையாகவும் இருப்போம். within அதை பற்றி our நாங்கள் own புரு family. பண்ண And ஒருத்தருக்கு as ஒருத்தர் much புரு we பண்ண do that, வேண்டியது power இல்லை. and நாங்கள் எங்களுடைய fire of purity will சக்திகள் work. தூய்மையின் But that தன்மை Jwalamukhi தூய்மையின் not working சக்திகளை because நாங்கள் of all பயன்படுத்த these வேணும். little things, the சின்ன wasteful. விடயங்களை நாங்கள் அவ்வாறு பயன்படுத்தும் போது சின்ன விடயங்கள் எல்லாம் Well, let me போய்விட்டுரும். get to the stage வீணான now. You விடயங்கள் said எல்லாம் the போயிட்டுரும். volcanic stage இப்பொழுது is to நாங்கள் be a எரிமலை master யோகத்தின் Almighty ஸ்திதியை authority. பற்றி So you're கதைப்போம். பாபா serving up on கூறினார், this stage. அவங்க நாங்கள் And he says, மாஸ்டர் to be a அதிபதியாக master Almighty அதிகாரத்தின் authority, அதிகாரியாக you need to be இருக்கிறோம் in என்று the சொன்னால் seed stage, அதிகாரத்தன்மை but you உடையவராக also need இருக்கிறது to be என்றால் in the மாஸ்டர் lighthouse அதிகாரத்தன்மை and உடையவர் என்று lighthouse சொன்னால் stage. நாங்கள் வந்து லைட் And ஹவுஸ் மைட் so you're ஹவுஸ் வெளிச்ச serving வீடாகவும் with சக்தி a வீடாகவும் presence of நாங்கள் light. வந்து இந்த கணத்துல இந்த But you நேரத்துல must be தற்போதைய காலத்துல disciple எவ்வாறு there, நாங்கள் the அதனை state of I'm பயன்படுத்துவது? a master Almighty நான் authority. வந்து Baba வெளிச்ச has வீடாகவும் entrusted சக்தி me with வீடாகவும் his இருந்து powers. நான் And he was அதிபதியாக also saying the அதிகாரத்தன்மை only way உடையவராக you வாரத்துக்கு can sustain those powers is to அந்த really go into the சக்திகளை depth of மூலம் Gyan, நாம் பராமரிக்கப்பட்டு understand it ஞானத்தின் the way Baba மூலமாக said, நான் இதனை பராமரித்து and அதனை நாம் then புரிந்து take கொண்டு it to the பாபா seed, கூறுவர் the அவ்வாறு point, இருக்க வேண்டும் என்று and then அதன் be the பிறம் lighthouse and the நான் lighthouse. புள்ளியாக இந்த Of எடுத்து course, this is அதன் the பிறகு ultimate நான் way of சக்திய serving with the வீடாகவும் power of purity. As he வெளிச்ச said, the powder வீடாகவும் of purity அதனை is light. பயன்படுத்த வேணும். So how would you tell us to அதுக்கு serve நான் with this இவ்வாறு presence of வாரத்துக்கு light? எவ்வாறு நான் So that the சக்தியாகவும் purity radiates at 2 வெளிச்ச levels, the வீடாகவும் seed இருக்கிறதுக்கு எவ்வாறு as நான் well as வார the வேணும்? lighthouse and lighthouse.
நான் வந்து அந்த விதை there are many ரூபத்திலிருந்து powers, எவ்வாறு அதனை means, பயன்படுத்துவது but அவ்வாறு let's say, கேட்கிறாங்க. 8 powers, 8 சக்திகள் sometimes இருக்கின்றது. we have to use them, we don't அந்த 8 use them. சக்திகளையும் நாங்கள் Like power பயன்படுத்த to face, வேணும். power to judge, நாங்கள் power to எதிர்கொள்றது, discern. தீர்மானிக்கிறது, They should be increasing தீர்மானிக்கிறது, every day. பிரித்தறிகிற But சக்தி, how do we help each இவற்றை other நாங்கள் பயன்படுத்தும் to போது make them அதிகரிக்கும். realize, increase அப்ப your, நாங்கள் எவ்வாறு use your மற்றவர்களுக்கு powers, right? உதவி You are செய்தது? master நீங்கள் almighty, use உங்களுடைய powers. சக்திகளை So அதிகரிக்க souls doesn't வேணும். become powerful. அதனால இந்த The only ஆத்மா thing மிகவும் I சக்தி feel, வாய்ந்ததாக வரும். struggling around யாராவது some little பழக்க situation, வழக்கத்துல but சுக்கப்பட்டு can I use கொண்டிருந்தாங்கள் power, என்று சொன்னா overcome that situation, அந்த so I'm சூழ்நிலையிலிருந்து victorious, நீங்கள் and வந்து then power become more powerful, இல்லாமல் செய்ய effective, நீங்கள் அந்த So I think சக்திகளை பயன்படுத்த amongst வேணும். family, அதுல I இருந்து should do it and விடுபடுறதுக்கு encourage நீங்கள் others வந்து also சக்திகளை to be பயன்படுத்த master வேணும். almighty அதனால and use நீங்கள் powers. And when மாஸ்டர் you use அதிகார power, no, தன்மை I உடையவராக told வருவீங்கள். you அந்த that சக்திகளை Dadi நீங்கள் Prakash பயன்படுத்த Mani, வேணும். no, தாதி once she was பிரகாஷ் being மணி criticized ஒரு for so many things, கூறினார்களாம், and யாரோ some ஒருத்தர் people later on asked வந்து Dadi, didn't you feel குற்றம் it? She said, சாட்டினாங்களாம். no, I was checking my powers. அப்ப Is tolerance தாதிஜி working? சொன்னாங்களா, நான் You know, வந்து so that's என்னுடைய called சக்திகளை effort maker. But நான் not வந்து make the situation பயன்படுத்துகிறேன் solve என்று it. சொன்னாங்களாம். But what about ஆகவே becoming master அது almighty? It's முயற்சியாளருக்குரிய important, isn't தன்மை. it? So ஆகவே I think we all நாங்கள் have to வந்து focus on நாங்கள் what எல்லோருமே Baba says, what we have to be. நாங்கள் Then எல்லோருமே we will be able ஃபோக்கஸ் to do பண்ண what Baba is saying about ஒருமுகப்படுத்துற தன்மைக்கு fire வர of வேணும். purity and power of purity. தூய்மை. But the focus has to be that I have to be master almighty. What is this little நான் வந்து situation? கவனம் That I செலுத்த be வேணும். victorious அந்த கவனம் வந்து and I use நான் power மாஸ்டர் to tolerate. We மாஸ்டர் don't use powers. சக்திவானாக Now we tell மாஸ்டர் people, use the அதிகாரமுடையவராக powers. வர வேணும். You are அப்ப அந்த master சக்திகளை almighty. நான் பயன்படுத்தி So it's kind of okay. அதிபதியாக Your அதிகாரத்தன்மை bandage is உடையவராக removed, but வர it's வேணும். not healed, right? Completely. நாங்கள் So வந்து somewhere I think முழுமையாக our அவ்வாறு focus, கவனம் செலுத்த வேணும். Avyakti signal should help அவ்வியக்த us. சிக்னலும் எங்களுக்கு Like today, உதவிகரமாக Gyanti said very இருக்கின்றது. nice thing in our பாபா இன்று conversation எங்களுடைய that உரையாடல் மிகவும் நன்றாக collectively இருந்தது. doing எல்லோரும் effort of ஒன்றாக staying positive சேர்ந்து has a ஒரே big impact on the world. நட்பண்புள்ள Like நட்பண்புகள் Valley meditation hour. குவாலிட்டிஸ்ல So she was நாங்கள் talking about ஒன்றாக Avyakti சேர்ந்து signal, செய்ய வேணும். that all over அவ்வாறு the world செய்யும் we are, போது முழு our உலகத்திலேயும் effort is based on that. எங்களுடைய So when முயற்சி quality அந்த of effort will be பண்புகளுக்கு there, உரிய மாதிரி it's a வருகின்றது. question of revealing Baba. அப்போதுதான் That நாங்கள் how பாபாவை collectively should do வெளிப்படுத்துகின்றோம். something. There will definitely be அப்ப நாங்கள் Baba's revelation in some way. கட்டாயமாக So what பாபாவின் I'm அந்த saying is that, வெளிப்பாடு காட்டப்படும். there நாங்கள் are ஒன்றாக powers சேர்ந்து பண்புகளையோடு that until we use இருந்து them, செய்யும் போது I'm not going to become நட்பண்புகளோடு powerful, right? They always say about அங்க must சக்திகள் have, இருக்கின்றது. you use நாங்கள் it or you எப்பொழுதுமே lose it. சக்திகளை பயன்படுத்த So வேண்டும். same is powers. We have to. சக்திகளை Otherwise, how we going to grow? We will still நாங்கள் remain like பயன்படுத்தாவிட்டால் எப்படி நாங்கள் children. வளர்ச்சி They are அடைகின்றது? disturbed about every little அப்ப thing. குழந்தைகள் வந்து But ஏதாவது they சின்ன should சின்ன increase விடயங்கள்ல their வந்து skills. They should increase their powers. They should use their power. டிஸ்டர்ப் பண்ண So குழப்பம் that's very அடைந்தார்கள் என்று important. சொன்னா That's what I noticed. நாங்க வந்து That அவை we all need to எப்படி use our powers. அவையில வந்து அந்த சக்திகளை பயன்படுத்தும் போது அவங்க I will அதனை end on the note of அதிகரித்துக் Gauri Dadi. கொள்ளக்கூடியதாக இருக்கும். We all met her because we were தாதி in those Dadi. days traveled to Madhuban with தாதியே நம்ம trains. எல்லோருமே So she would always சந்திச்சோம். meet us at the train station. But she would take us ரெயின்ஸ் to Sangam. போலி தாதியை And பத்தி we would சொல்றாங்க. go to Sangam and ரெயின் she ஸ்டேஷன்ல would இருந்து மீட் பண்ணினாங்களா? settle us a little bit and then we would come up the mountain. மவுண்டன்ல But I இருந்து was looking at வந்தாங்களா? her meeting Baba. பாபாவை And I was சந்திக்கும் looking at போது the light with which she was meeting him, and there was nobody to stop her. Nobody. She has அவ such an வந்து authority that when she பாபாவை extended her hand, சந்திச்சாங்களா? Baba took it. அப்ப Now these அவக்கு அந்த அதிகாரத்தன்மை ancestor இருந்தது. souls in making பாபா their அவவை efforts எடுத்தார். for the volcanic yoga during those யாருமே 14 years அவக்கு thereafter, அவக்கு அந்த அதிகாரத்தன்மை இருந்துச்சு. அப்ப they did it நாங்க so வந்து naturally. They did it so easily. They did அவங்கள் it in வந்து a way மிகவும் that it was a இலகுவாக flow of their செய்தார்கள் lives. அதனை. It அவங்கள் didn't seem as மிகவும் though they were making the effort, but yet the அவங்க எந்த intensity of முயற்சியும் the இல்லாம remembrance and of the love and of the உடனடியாக purity பாபாவின்
இந்த அன்பின் மூலம் embodied தூய்மையின் in மூலம் அதன் their lives, in சொரூபமாக the way வந்து they lived their உடனடியாக lives. அவ்வாறு So give us வாழ்ந்தார்கள். one tip of how to live tomorrow with this power of purity using நாங்கள் எவ்வாறு Bodhidharma நாளை as எவ்வாறு an லைக் example. போதிதாதி மாதிரி அந்த உதாரணமாக நாங்களும் வாழ்றதென்று அந்த உதாரணத்தை கூற முடியுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. Like love for Baba, faith in Rama. பாபாவுல Faith அன்பு, in Baba. பாபாவுல நம்பிக்கை, It's just like it was so ராமாவுல natural நம்பிக்கை. in them. So we also have all that. நாங்க எங்கள் But what we எல்லோரும் இது have வந்து to do is மிகவும் create more இயல்பானதாக awareness இருக்க வேணும். of what I எங்களுக்கு have எல்லோருக்குமே in my faith in Baba, I have பாபாவுல faith in நம்பிக்கை Rama, வச்சிருக்கிறோம், ராமாவுல love and நம்பிக்கை the வச்சிருக்கிறோம். trust, you know. அன்பு, So bring those நம்பிக்கை qualities இந்த நற்பண்புகளை and கொண்டு emerge வந்து your form. உங்களுடைய Like, ரூபத்துல you know, வெளிப்படுத்துங்கோ. that is why the theme which I அதுதான் have இந்த chosen for this weekend இந்த is வீக்கெண்ட் everything as தீம் வந்து easy, எல்லாமே natural. இலகுவாகவும் You know, we all need to இயல்பாகவும் be இருக்க very வேணும் என்று natural சொல்லி in that. எல்லாமே So I think that மிகவும் what we will do, இயல்பாக that இருக்க we வேணும். have to pay attention, இதுல நாங்கள் keeping in mind that கவனம் செலுத்த வேணும். I have to have this fire of purity. நாங்கள் And for that, தூய்மையில இருக்க வேணும், great awareness தூய்மையாக of இருக்க your வேணும். all qualities and நாங்கள் blessed இந்த by God. எல்லா நற்பண்புகளையும் நாங்கள் Thank you so முயற்சி much. பண்ணி மகத்தானவராக It's a இருக்க very வேணும். deep subject, but I'm sure by the end of the month we'll all be so நன்றி much கூறுகிறாங்கள் better at காயத்ரிபன். being these images of purity and தூய்மையின் serving the world. அடிப்படையில இந்த உலகத்துல நாங்கள் Thank you. சேவை I'm செய்ய happy that வேணும். you நான் did சந்தோஷம் our அடைகிறேன் mornings டிடி and சொல்லுறாங்க. bring all these points and நீங்கள் அவ்வியக்த share with முறையில us. And I'm வாசிச்சிருங்க. sure all of us should do that. நீங்கள் You வந்து know, study little more கருத்துக்களை deeper and பகிர்ந்து கொள்றீங்க. create broader எல்லோருமே understanding of நாங்களும் படிக்க everything. வேணும். Very, படித்து very useful. So I நாங்கள் appreciate மிகவும் your ஆழமாக comments. அதனை நாங்கள் ஒவ்வொருத்தரும் இவ்வாறு ஆழமாக அவ்வியக்த முறையில் படிக்க வேணும் என்று டிடி சொல்றாங்க. முறையில் படிக்க வேணும், ஆழமாக அதனை புரிந்து கொள்ள வேணும். ஓம் சாந்தி. நன்றி. நாளைக்கு வந்து தேர்ஸ்டே அமிர்த வேளா 3:30 to 4:45 AM, இங்கிலீஷ் ஷக்கார் முரளி 5 to 6 PM, அதுக்கப்புறம் அவ்வியக்தி சில்ட்ரன் முரளி 5 to 5:30 PM, போக் ஆஃபரிங் மோகினி டிடி வந்து ஈவினிங் 6 o'clock பக்தி ஸ்டார்ட் பண்ணும். போக் ஆஃபரிங் மோகினி டிடிஜி 7 PM to 7:30 PM. போக் ஆறாவது ரீக்வெஸ்ட் பண்ண வேணும் என்று சொன்னால், போக் செய்ய வேணும் என்று சொன்னால் 1-516-717-911 இந்த இலக்கத்துக்கு கால் பண்ணி நீங்கள் போக்குக்கு செய்ய போறீங்கன்னா கால் பண்ணி சொல்லலாம். அதுக்கு பிறகு ஹிந்தி சீரீஸ், இங்கிலீஷ் சீரீஸ் 7:30 PM to 8:30 PM வரைக்கும் வழமை போல நடக்கும். யாரு பீஸ் வில்லேஜ்ல இருக்கீங்களோ, நீங்க பாபாக்கு போக் ஆஃபர் பண்றேன்னு சொன்னா, நீங்கள் பீஸ் வில்லேஜ்ல நிக்கிற நீங்கள் யாராவது பாபாக்கு போக் பண்றது என்று சொன்னால் உங்களுடைய பெயர்களை சிஸ்டர் ஆனிட்ட கொடுங்கோ. உங்களுடைய பெயர்களை சிஸ்டர் ஆனிட்ட சொல்லுங்கோ என்று சொல்லுறாங்க. பீஸ் வில்லேஜ்ல இருக்கிறாக்கள போக் செய்ய விரும்பினால் அப்படின்னு சொல்லுறாங்க. வேற யாராவது போக் செய்யறா அவ்வாறு இந்த இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் சொல்லலாம். 516-717-911. இப்பொழுது நாங்கள் பாபாட்டிருந்து திருஷ்டி எடுப்போம். தீதிட்டிருந்து பாபாட திருஷ்டியை எடுத்துக்கொள்வோம்.